Today our guest is Dr. Sabari. Mom is in thyroid cancer patient. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும், ஒரு டாக்டராக இருந்தால் அப்படியே மாம் ஆல்சோ டுக் அண்ட் ப்ராமிஸ் ஃப்ரம் எப்படியாவது டாக்டரோட செஸ்ட் மெடிசன் வந்து was it given to you? அப்போ ஆர்எஸ் அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணி ஐ காட் இன் டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆன் மை ஓன். இப்போ நான் எல்லா இடத்துலையுமே என்னோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் என் பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு கிர்ன்னு ஒரு போதை, கிர்ன்னு ஒரு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. And we are loving to teach. You enjoying teaching. ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சார் இது என்ன கேஸ் சார்? அதுவும் இட் வாஸ் ஆர்எஸ் கேஸ். நான் சும்மாவே ஆர்எஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது எல்லாத்தோட ஹைலைட் வந்து போகும்போது கேன் ஐ கெட் யுவர் நம்பர் அப்படின்னா பார்த்தீங்களா, ஃப்ளைட் அவ்வளோதான். But he also wrote textbooks for medical students and for pulmonology PGs. எனக்கு அப்போ தேவையானது என்னென்னா என்னோட புக்கோட அந்த நாலேஜ் வெளியே போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும். சடனாக ஒரு நாள் போகிற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா 10 நியூஸ் சேனலில் ஒன்று இன்டர்வியூ பண்ணுறாங்க. தீபாவளி டைம் இப்போ சுஜித்னு ஒரு பையன் வந்து ஒரு ஆள்கொடி கிணறுல மாட்டிக்கிட்டான்ட்டு அந்த தீபாவளி ஃபுல் சென்சேஷன். அப்போ வந்து அவனுக்கு என்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லிட்டு பிஹைண்ட் உட்ஸ் ஃபஸ்ட்டு என்னை வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க. விவேக் சார் இறந்தாங்க கோவிட் வேக்சினுக்கு அப்புறம். இது எல்லாமே ஒரு இன்டர்வியூவே வர ஆரம்பிச்சு. யார் டெத் ஆனாலும் இவர் வந்துருவாருப்பா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இஸ் ஆல்சோ மூவி ஆக்டர். ஆப்போசிட்டில் யார் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செம்பன் வினோத்னு சொல்லிட்டு 2 ஷாட் கட் ஆன உடனே ஹீ காட் ஆங்கிரி. இந்த டாக்டர் உனக்கு இப்போ இந்த ஆக்டிங்லாம் தேவையா, போய் பேஷண்ட்ஸை பார்க்கும். What about your traveling? Went for a trip to Bahrain. And main thing what I found is that உலகன்றது நீ இருக்கிற இடம் மட்டும் கிடையாது, உலகன்றது நீ பேசுகிற ஆளுங்க மட்டும் கிடையாது, உலகம் ரொம்ப பெருசு. அப்போ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போட்டு நம்மளே போட்டு ரொம்ப குத்திக்கிட்டு அழுத்திக்கிட்டு இந்த ஒரு 5-6 பேர் வந்து நம்மளை இப்படி பேசிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்கன்ட்டு why we are frying ourselves. Today our guest is Dr. Sabari. He is not only a great doctor, but he is a multifaceted person. அவர்கிட்ட இருந்து படிக்க வேண்டியது நமக்கு நிறையா இருக்குது. ஸோ வெல்கம் டாக்டர் சபரி நம்ம பாட்காஸ்ட்டுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூ ஆர் ஆல்சோ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங் டாக்டர்ஸ் லைக் மீ. அதே மாதிரி உங்கள் ஷோவில் வந்துட்டு என்னை வந்து ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹம்பிள் சப்மிஷன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கேள்விகளை ஷூட் பண்ணலாம். ஸோ சபரி, ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் ஆஃப் பை டெல்லிங் எவ்ரிபடி வேர் வி மெட். நானே சொல்லிடுறேன். திஸ் அபவுட் 3 years ago, Sabari was a young assistant professor in a renowned medical college. அங்கே வந்து அவரும் அவர் ஃப்ரெண்டும் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி டாக்டர் அஜீவ் சந்தோஷம், நீங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்கள் செஸ்ட் ஃபிசிஷியன்ஸு, பட் வி வாண்ட் டு ஷோ தெம் சம் லங் சர்ஜரின்னு கூப்பிட்டீங்க. ஸோ அப்போ ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி டு கோ அண்ட் ஐ saw these 2 young doctors so interested teaching the students like anything, and I also went there and for poor patients we did a free surgery and we were able to help them also. At the same time we were teaching. அப்போ பார்க்கும்போது I just saw a glimpse of Dr. Sabari. அப்பத்துலேருந்து I've been seeing him grow and grow and grow. I also saw so many aspects of him over the period of time. So Sabari, let us first உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து உங்கள் ஸ்கூலிங் எங்கே பிறந்தீங்க வளர்ந்தீங்க பற்றி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்துட்டு எந்த சேனலுமே இதை எனக்கு கேட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் வந்துட்டு என்னோடய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நோண்டி பப்ளிக்கு கொடுக்குறோம். ஸோ டெஃபினெட்லி ஐ எம் ஹாப்பி இன் ஷேரிங். ஸோ டெஃபினெட்லி நான் வந்து சென்னை தான் சார், சென்னை பார்னு. அதில் நோட் இல்லை, இங்கே கோபாலபுரம் கலைஞர் சார் வீட்டு பக்கத்தில் தான் நம்ம வீடு, அங்கே தான் பார்ன். பட் மை ஸ்கூலிங் ஐ ஸ்டார்டட் இட் எல்கேஜி யூகேஜி இன் DAV மெட்ரிகுலேஷன் இன் கோபாலபுரம். But after that, my father is in Saudi. He was working in Saudi Arabia. So I went to schooling in Saudi. சவுதியில் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் சவுதியில் தான் இருந்தேன், 8th 9th வரைக்கும் கிட்டத்தட்ட. தென் ஆஃப்டர் தட் அகைன் உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு எல்லா பேரண்ட்ஸோட ஆம்பிஷனாக இருந்தது. ஆனால் இப்போ என் கேஸில் வந்து பேரண்ட்ஸ் ஆம்பிஷனோட மை ஆம்பிஷன் வாஸ் டு பிகம் அ டாக்டர் பிகாஸ் மை மாம் இஸ் அண்ட் தைராய்டு கேன்சர் பேஷண்ட். ஸோ ஐ ஹவ் சீன் ஹர் சஃபரிங் ஃப்ரம் அண்ட் papillary carcinoma thyroid. ஸோ ஷி வாஸ் இன் அ டெத் பெட். ஸோ அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆவாங்களா மாட்டாங்களா, அவங்க அம்மா பிழைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த சின்ன ஏஜ்லேயே வந்து தேவர் சேயிங் டு மீ. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும், ஒரு டாக்டராக இருந்தால் அப்படியே மாம் ஆல்சோ டுக் அண்ட் ப்ராமிஸ் ஃப்ரம் எப்படியாவது டாக்டரோட தைராய்டு சர்ஜனாக காப்பாற்று அப்படின்ற மாதிரிலாம் சம்திங். ஸோ மை மோட்டோ வாஸ் டு பி அ டாக்டர். அப்படிலேருந்து ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு.
அதுக்காகவே வந்து தே புட் மீ அப்புறம் லக்கிலி மை மாம் சர்வைவ்ட் ஷி வென்ட் ஃபார் அன் டோட்டல் தைராய்டெக்டமி. அதுக்கப்புறம் ஷீஸ் இன் ரீப்ளேஸ்மெண்ட். அப்புறம் ஷி காட் சர்வைட் ஃப்ரம் தட் பேப்சிஏ. தென் ஐ வாஸ் போஸ்டட் இன் டு தட் 11th 12th வந்து போர்டிங் ஸ்கூல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாமக்கல் ராசிபுரம் சைட்லலாம் இந்த 11th 12th ஸ்பெஷலாக முன்னாடி வந்து இந்த கோழி பண்ண மாதிரி நடத்துவாங்க. உள்ளே நம்ம காலையில் போயிட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு அதுக்கப்புறம் வெளி உலகமே தெரியாது. மார்னிங் 4 o'clock we have to get up. தென் இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் அப் தே வில் பீட் அஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில் லைனில் நிற்கணும். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னன்னா இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமோன்ட்டு ஃபஸ்ட்டு 1 week 2 week ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன் திங் விச் கெப்ட் மீ மோட்டிவேட்டிங் வாஸ் தட் எப்படியாவது டாக்டர் ஆகிடணும். ஏன்னா என் ஃபேமிலியில் யாரும் டாக்டர் கிடையாது, எங்கள் பேரண்ட்ஸ் எதுவுமே ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் மேலே வரும். சம் வாட் வி ஹவ் டு பி அ டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன். அவங்க சொன்ன அந்த ஸ்டடி டைமிங்ஸ் எல்லாமே ஐ மேட் இட் யூஸ் ஃபார் அ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க அடித்தாலும் சரி நம்ம நல்லதுக்கு தான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவாக எடுத்து. ஏன்னா நிறைய பேர் அங்கே டிப்ரெஷனுக்கு போனானுங்க, பல பசங்க ஓடி போயிட்டாங்க, பல பேர் 1-2 சூசைட்ஸ் ஆச்சு, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எவ்ரிபடி கான்ட் அட்டெம்ப்ட் தட், தே கேனாட் டாலரேட். பட் ஆனால் என்னோட ஒரு வில் பவர் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆம்பிஷன் இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு கோ வித் தட். அண்ட் ஆனால் அதில் ஒரு காமெடி ஆச்சு. ஐ வாஸ் ரீடிங் மேக்ஸ் மோர், ஐ வாஸ் ரீடிங் ஃப்ரெஞ்ச் மோர். இதெல்லாம் லாஸ்ட்டு ஒரு 2 months அந்த ஒரு டீச்சர் என்கிட்ட வந்து சொன்னார், பயாலஜி டீச்சர், நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்குடா மேக்ஸ் படிச்சுட்டு இருக்குன்னு, எதுக்குடா ஃப்ரெஞ்செலாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இதெல்லாம் நான் ஈஸியாக 100 வாங்கிடுவேன், டோட்டல் ஏறிடுவேன்னு. டோட்டலே தேவையில்லடா, தேவையே கட் ஆஃப் தானே. ஸோ யூ ஷுட் ரீட் ஒன்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. நீ எதுக்கு இது? அப்புறம் தான் லாஸ்ட் 2 months நல்ல புஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொடுத்து ஐ காட் அ டீசன்ட் ஸ்கோர். தென் ஐ காட் மை எம்பிபிஎஸ் இன் கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜ். ஸோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா மேபி ஸ்டான்லி எம்எம்சி ஏதாவது கிடச்சிருக்கும். பட் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் ஐ காட் அன் எம்பிபிஎஸ் சீட். தென் ஐ வென்ட் மை எம்பிபிஎஸ் ஓவர் தேர். 5-6 years பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் எம்பிபிஎஸ். அப்பயும் நல்லா படித்தேன். 6th அந்த முடிஞ்சதுக்கப்புறம் தென் ஐ வாஸ் அந்த ஃபைனல் இயர் படிக்கும் போது ஐ ஸ்டார்டட் ரீடிங் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரிப்பரேஷன். ஸோ பிஜி ப்ரிப்பரேஷன் அப்பயே ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயே பக்கத்தில் ரேஸு ஸ்பீட் இந்த மாதிரி ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி லாட் ஆஃப் டைம் ஐ ஸ்பெண்ட் வித் ப்ரொஃபஸர்ஸ் ஓவர் தேர். எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ஏன்னா தருமபுரி மாதிரி ஊரில் பெருசாக என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை சார். இப்போ சென்னையில் இருந்தீங்கன்னா ஐ கேன் கோ டு அ மால், பீச், பப், சம்வேர். பட் ஆனால் தருமபுரி சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் போனீங்கன்னா வெளியே ஒரு ஆயா மீன் சுட்டுக்கிட்டு இருக்கும், இல்லை ஒரு தாத்தா சிக்கன் வறுத்துக்கிட்டு இருப்பார். இவ்வளோ தான் என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு ஏசி இல்லாத 2-3 ஓட்ட தேட்டருங்க இருக்குது. இவ்வளோ தான் தருமபுரியில் 2008 இருந்தது. ஸோ எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது வேணும்னா ஐ ஷுட் ட்ராவல் சம் 100 kilometers டு பெங்களூர் ஆர் ஐ ஷுட் ட்ராவல் சம் 70 kilometers டு சேலம். அங்கே தான் ஏதாவது ஒரு ஏசி தேட்டர் வரணும். ஸோ தருமபுரினும் போது இட் இஸ் கொஞ்சம் அண்டர் தான். அப்படின்னு இருக்கும் போது மை மேக்ஸிமம் டைம் வாஸ் வித் த பேஷண்ட்ஸ் அண்ட் த ப்ரொஃபஸர்ஸ் மெயின்லி. ஸோ ஜென்ரல் சர்ஜரி ப்ரொஃபஸர் எனக்கு ரொம்ப க்ளோஸு, ஜென்ரல் மெடிசன் ப்ரொஃபஸர் ரொம்ப க்ளோஸு. ஸோ அவங்க கூட தான் ஐ வாஸ் ஸ்பெண்டிங் மை மேக்ஸிமம் டைம். ஸோ அங்கே நான் இருக்கும்போது இப்போ ஈவினிங் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா தென் சர்ஜரி ப்ரொஃபஸர் கால், ஒரு கேஸ் எடுக்கிற வாடா அப்படின்ட்டு ஐ யூஸ் டு கோ. அந்த காலேஜ் டைம் 2nd year 3rd year ஐ ஸ்டார்டட் அசிஸ்டிங் தம். ஸோ ஒரு சூச்சர் போடுறது, ஒரு ஹைட்ரோசில்னா பொசிஷன் பிடிக்கிறது, ஒரு ஆர்த்தோ சர்ஜரினா காலை பிடிக்கிறது, ஸ்க்ரூவை கட்டுறது, ஆல் தீஸ் திங்ஸ் ஐ வாஸ் டூயிங் அலாங் வித் த சர்ஜன்ஸ் ஓவர் தேர். ஸோ ஐ பிகம் மோர் ப்ராக்டிக்கல். இட் மேட் மீ மோர் ப்ராக்டிக்கல். தியரி வைஸ் எனக்கு கேட்டிங்கன்னா தெரியல, ஆனால் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ நாலேஜ் வந்து அந்த காலேஜ் எனக்கு கொடுத்துச்சு. மீன் வைல் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மை பிஜி. தென் ஐ காட் மை பிஜி இன் ஆல் இண்டியா. ஐ வென்ட் டு சூரத், குஜராத். ஸோ குஜராத்தில் தான் எனக்கு வந்து எம்டி கிடச்சிது இஸ் பல்மனாலஜி, செஸ்ட் மெடிசன். ஸோ ஐ ட்ராவல்ட் ஓவர் தேர். தென் 3 years ஆஃப் பல்மனாலஜி வாஸ் ஓவர். ஸோ இதான் என்னோட லைஃப் ஸ்டைல். மார்னிங்கில் என்ன சொல்கிறது, ஏர்லி டேஸ்லேருந்து டில் டேட். செஸ்ட் மெடிசன் வந்து வாஸ் இட் கிவன் டு யூ ஆர் அதுதான் பண்ணணும்னு நினச்சி நீ பண்ணியா? எஸ், இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலாக 2 விஷயம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி கேஸ், நான் அந்த ஜென்ரல் மெடிசன் போஸ்டிங்கில் எம்பிபிஎஸ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெடிசன் போஸ்டிங்கில் ஆர்எஸ் கேஸ் அப்படின்னும் போது எல்லாருமே என் பக்கம் தள்ளி விடுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன தெரியல, ஆர்எஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா, இது இவ்வளோ தாண்டா, இவர் ஸ்மோக்கர், இவருக்கு வீசிங் இருக்குது, இது சிஓபிடின்னு இருவேன், இவருக்கு கிளப்பிங் இருக்குது, கிரெப்ஸ் கேட்குது, இது பிராங்கெக் டிசீஸாக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி ஐ யூஸ் டு புட் டிடிஸ் வெரி ஃபாஸ்ட். அப்புறம் தென் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பற்றி கேட்கும் போது எல்லா கொஸ்டின்ஸும் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என் பேச்சில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்எஸ் கேஸ் நீ தானே லாங் கேஸ் எடுக்கிற, வி ஆர் கோயிங் டு ஹார்ட் கேஸ், வி ஆர் கோயிங் டு சிஎன்எஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேக் அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆர்எஸ் அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணி ஐ காட் இன் டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆன் மை ஓன். அப்போ ஒரு ஜென்ரல் மெடிசன் ப்ரொஃபஸர் வந்து சொன்னார், இவனை எப்போ பார்த்தாலும் ஆர்எஸ் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் பேரும் ஆர்எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர் சப்ரிநாத், ஆர்எஸ்
ஆனால் என்னோட பிடிச்ச சிஸ்டமும் ஆர்எஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ஆர்எஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்பில்ட்டாக ஏதோ சம்திங் இருக்குன்ற மாதிரி எம்பிபிஎஸ்ல ஐ காட் அ தாட். பட் ஐ வாஸ் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஜென்ரல் மெடிசன் அந்த டைம் அப்போ. ஏன்னா ஜென்ரல் மெடிசனில் தானே ஆர்எஸ் ஒரு அங்கமாக இருக்குது. ஜென்ரல் மெடிசன் இஸ் அ பிக் வேர்ல்ட். அதில் ஒரு சின்ன பார்ட்டு ஸ்பெஷாலிட்டிஸ். அந்த ஸ்பெஷாலிட்டியில் ஆர்எஸ் ஒன் பார்ட்டாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் willing for general medicine. But unfortunately my rank in all India was 2000 something. General medicine எந்த reputed collegesலையும் எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் ஐ ஆப்டட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வந்ததுன்னும் போது ரெஸ்பிரேட்டரி மெடிசன் வந்துச்சு. ஸோ ஐ டுக் ரெஸ்பிரேட்டரி மெடிசன். பட் ஐ திங்க் தட் வாஸ் த பெஸ்ட் டெசிஷன் காட் ஹேஸ் மேட் ஃபார் மீ. ஐ டி நாட் கோ ஃபார் அ ஜென்ரல் மெடிசன். ஜென்ரல் மெடிசன் போய் அப்புறம் நான் திருப்பி வேறு ஏதாவது ப்ராட் ஸ்பெஷாலிட்டி எதுக்கு போயிருப்பேன்னு தெரியாது, சூப்பர் ஸ்பெஷல் எதுக்கு போயிருப்பேன்னு தெரியாது. பட் ஆனால் இதில் வந்து ஆர்எஸ் எனக்கு டேரெக்டாகவே ஒரு gift மாதிரி என் லைஃப் உள்ள பூந்துருச்சு. ஸோ ஐ தாட் தட் சம் திங்ஸ் ஆர் மென்ட் பை காட். சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்காமையே நம்மளுக்குள்ளே அப்படியே பின்னி பெடையோன்னுவாங்களே. ஸோ ஆர்எஸ் என்னோட பேரில் இருக்குது. ஆர்எஸ் எனக்கு பிடிச்ச சிஸ்டமாக இருந்தது. நான் ஆர்எஸ் எடுக்கணும்னு விரும்பல. நான் ஆர்எஸ்ஸே எனக்கு தேடி சீட் அலாட்டட். எம்டி ரெஸ்பிரேட்டரி மெடிசன், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சூரத் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா சீட்டில் கொடுக்குறாங்க. சரி, தமிழ்நாட்டில் எப்படியாவது பூந்து ஜென்ரல் மெடிசன் எடுத்தாலும் தமிழ்நாட்டை பார்த்தா என் கட் ஆஃப் டவுன் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் சர்வீஸ் கேண்டிடேட்ஸில் உள்ள விட்டாங்க. ஸோ எவ்ரி திங் மேட் மீ அ பாண்ட் அண்ட் புஷ்ட் மீ தட் ஆல்மைட்டி ஹஸ் புஷ்ட் மீ டுவர்ட்ஸ் ரெஸ்பிரேட்டரி. Then I thought that is my world. So the funny thing is, in my class also, everybody respiratory system na பயப்படுவாங்க எல்லாரும். For some reason, I was not a brilliant student or anything, but respiratory system, it came very naturally to me. Maybe for me because I was working in my chest hospital for long, even before. But அதில் என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு, like exactly like how you said, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். சிஎன்எஸ்லாம் எனக்கு புரியவே புரியாது. எனக்கு அதே கூட புரியாது. அவங்க மேட்ச் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டு ஓகே ஏதோ வந்துச்சு. பட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒரு லட்டு மாதிரி இருக்கும். இட் இஸ் வெரி வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஈஸி டு டயக்னோஸ், நல்லா அழகாக இருக்கும். ஸோ எனக்கு ஆர்எஸ் மேலே ஒரு நேச்சுரல் பாண்டிங். ஏன் இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க? பிகாஸ் சம் ப்ரொஃபஸர்ஸ் யூஸ் டு லிட்டில் பிட் ஸ்கேர். அது என்ன சவுண்டுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, இது பிராங்கியெல்லாம் இது வேணும். எனக்கு சவுண்ட்ஸ்லாம் போவே வேணாம். ஹிஸ்ட்ரிலேயே கேம் முடிஞ்சிடும் எனக்கு. ஹிஸ்ட்ரி இப்படி இருக்குது, இஸ் அ ஸ்மோக்கர் இந்த மாதிரி இருக்குது, டெஃபினெட்லி சிஓபிடி, கிளப்பிங் இல்லை, அப்போ கேன்சர்லாம் இருக்காது அப்படின்ட்டு நான் எம்பிபிஎஸ் டைம்லேயே சொல்கிறேன். எம்பிபிஎஸ் டைமில் ஐ எம் ஏபிள் டு செக்ரிகேட் த கேசஸ் ஆஃப் ஆர்எஸ் வெரி நைஸ்லி. அது ஒரு மாதிரி இன்ஹெரிட்டடாக வந்துருச்சு ஆர்எஸ். அப்புறம் அப்படியே ஆர்எஸில் ட்ராவல் ஆகும்போது ஐ ஃபீல் தட் சம்திங்ஸ் எல்லாமே கை கூடி வருது அப்படின்ற மாதிரி. அண்ட் தட் இஸ் த ரீசன் வை ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி பல்மனாலஜிஸ்ட். இப்போ நான் எல்லா இடத்துலையுமே என்னோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் என் பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு கிர்ன்னு ஒரு போதை, கிர்ன்னு ஒரு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. பிகாஸ் நம்ம பிடிச்சதை பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கற்றுக்கிட்டேன். சம்திங்ஸ் ஏன்னா சில பேர் பிடிக்காத பிரான்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் வாட் வி லவ் அண்ட் விச் இஸ் கம்மிங், ஐ லவ் இட் ஸோ மச் அண்ட் இட் இஸ் கோயிங் ஸோ குட். ஸோ சபரி, ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கும்போது ஐ saw you as not only as a pulmonologist, நான் சொன்ன மாதிரி you are so involved with the students and you are loving to teach, you are enjoying teaching. I love to teach, but I was not in a teaching post. I have like one student every 3 months coming, but you are just teaching them, you are explaining to them, you brought me, took that effort. நான் அப்போ தெரியக்கூட தெரியாது, ஃபோன் பண்ணி கூப்பிட்டு you are like explaining, using me to like do the surgery. உனக்கு அந்த லவ் டு டீச் எங்கேருந்து வந்துச்சு? வெரி வெரி குட் கொஸ்டின் சார். இதுவோ ஆக்சுவலாக எனக்கே தெரியல எனக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து த திங்ஸ் விச் பாட் மீ அவுட் தட் ஐ ஹேவ் திஸ் டேலண்ட் இஸ் டெஃபினெட்லி ஃப்ரம் த எம்பிபிஎஸ். ஸ்கூல் டைம்ஸ்லேயும் வந்து பசங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பேன் அந்த மாதிரி இது. பட் ஆனால் எம்பிபிஎஸ் டைம் அப்போது வி ஆர் த ஃபஸ்ட் பேட்ச் இன் எம்பிபிஎஸ் அந்த காலேஜ், கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ். ஸோ ஜூனியர்ஸ் வரும்போது தேர் ஆர் நோ சீனியர்ஸ் டு டீச். ஸோ சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சீனியர் பேட்ச். ப்ரொஃபஸர்ஸ் வில் பி தேர், பட் ஆனால் அவங்க ஒரு ½ அன் ஹவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து அங்கே ஒரு ஃப்ளாக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. வி வில் பி த சீனியர்ஸ் ஓவர் தேர். அப்போ வந்து ஒரு ஜூனியர் கேர்ள், உங்களுக்கு அப்போயே தெரியும் காலேஜ் டேஸ்னும் போது, லெட்ஸ் பி ஓப்பன், ஏன்னா ஐ எம் அ மேன், ஓகே, டெஃபினெட்லி ஐ எம் அ பாய் அப்படின்னா வந்துட்டு வி வில் பி ஹேவிங் சாஃப்ட் கார்னர் டுவர்ட்ஸ் அண்ட் ஆப்போசிட், ஓகேங்களா, அதில் டவுட் இல்லை. அப்போ வந்து ஒரு கேர்ள் அவங்க வந்து கேட்குறாங்க, ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சார் இது என்ன கேஸ் சார், சார் இது என்ன கேஸ் சார், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார். அவங்க கேரளா கேர்ளு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஒரு 4-5 கேர்ள்ஸ் வந்து கேட்கும் போது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐ காட், ஏன்னா நான் படித்ததெல்லாம் பாய்ஸ் ஸ்கூல், ஃபஸ்ட் டைம் ஐ எக்ஸ்போஸ் டு கேர்ள்ஸ் இன் மெடிக்கல் காலேஜ் ஒன்லி.
11th 12th உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னேன், போர்டிங் ஸ்கூலு, பாத்ரூமில் லைனில் நிற்கணும் லைக் தட். தென் டில் 10th சவுதியில் இருந்தேன். சவுதி பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, கேர்ள்ஸே மூஞ்சி மூடியிருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் யாருன்னே தெரியாது. ஸோ தேர் இஸ் பழமொழினா தட் காஞ்ச மாடு, தட் புல்லு அண்ட் ஆல் தே சே சம்திங் இன் தமிழ். அந்த மாதிரி when I came to this MBBS and suddenly where boys girls are together, it was something new to me. ஓகேங்களா, என்னடா அது கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் காமிக்கிறாங்க ஃபேஸை, சம்திங் நியூ. ஸோ இட் வாஸ் சம்திங் வெரி நியூ டு மீ. அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட அப்ரோச் பண்ணி, சார் வாட் இஸ் திஸ் சார், கேன் யூ ப்ளீஸ் டீச் சார். அதுவும் ஆர்எஸ் கேஸ், அதுவும் இட் வாஸ் ஆர்எஸ் கேஸ். நான் சும்மாவே ஆர்எஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தே ஆஸ்ட், தென் ஐ சடன்லி என்னடா கேர்ள்ஸ் நம்மளை கேட்குறாங்களேன்ட்டு தென் அப்படியே பொங்கி ஃபைட். தென் அப்படியே உள்ளே இருக்கிற அந்த ஐன்ஸ்டைன் வெளியே வந்துட்டார். யூ see ma, this is a very simple case. நீங்கள் பாருங்க, he's having cough for 2 months. It is protective. It is yellow color. Yellow color na, it is infection. You should ask whether it is mucoid, mucopurulent, purulent. You have to ask the color, you have to ask the consistency. நான் பாட்டு கிளாஸ் லெக்சர் அடிச்சு தள்ளுறேன், எப்படி உள்ளேருந்து வருதுன்னே தெரியல, அவ்வளோ நல்லா வருது. கேர்ள்ஸ் ஆர் ரைட்டிங். ஆஃப்டர் half an hour ஆஃப் மை டீச்சிங், தட் கேர்ள் கேம், சார் யூர் டீச்சிங் ஸோ நைஸ்லி, எங்களுக்கு இப்போ தான் டாக்டர் ஆனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திஸ் பாட் மீ ஸோ குட் ஃபீலிங். அப்புறம் இது எல்லாத்தோட ஹைலைட் வந்து போகும்போது, கேன் ஐ கெட் யுவர் நம்பர் அப்படின்னா பார்த்தீங்களா, ஃப்ளைட், அவ்வளோதான். ஐ வாஸ் ஃப்ளையிங். ஓ மை காட். பேசிக்கலி உங்களுக்கு வந்து டீச்சிங்க்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கேர்ள்ஸ். சார் டு பி ஓப்பன்லி நீங்கள் சொல்லலாம் சார், தப்பு கிடையாது சார். எனி திங் ஹேப்பன். நான் ஏன்னா இப்போ ஒரு பாட்காஸ்ட்னு வந்ததுக்கப்புறம் மறைச்சி பேசி என்ன இருக்குது. நவ் வி ஆர் 34-35 இயர்ஸ். இப்போ உட்காந்துக்கிட்டு நான் சின்ன வயசில் இல்லை நான் ரொம்ப நல்லவன், ஐ எம் அ பாய், ஓகேங்களா, ஐ வாஸ் நாட் எக்ஸ்போஸ் டு கேர்ள்ஸ். ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த மாதிரி கேட்கும் போது ஐ ஓப்பன்ட் அப், ஐ ஸ்டார்ட் நைஸ்லி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேர்ள் தே செட் தட், சார் ரொம்ப நல்லா சொல்லி தரீங்க, யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன். அப்புறம் தோஸ் கேர்ள்ஸ் பாட் தேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல். சார் நல்லா அது ஒரு பிரேக்கிங் தான், பட் விடுங்க. பட் ஆனால் தோஸ் கேர்ள்ஸ் பாட் தேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல். சார் சேட்டா யாருமா இந்த சேட்டா அப்படின்னா, ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட். அப்படியா, சரி, ஓகே. ஸோ தே ஆல்சோ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ. ஸோ ஈவினிங் ஆனால் வி ஸ்டார்ட் டு கண்டக்ட் கிளாஸஸ். ஸோ 4 o'clock முடிஞ்சதுன்னா 4 to 5 தி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10-15 பேர் வந்து தே யூஸ் டு கம் டு கோ டு வார்ட். Sabri sir is taking class. So Sabri sir MBBS ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே தேவர் ட்ரீட்டிங் லைக் அ ப்ரொஃபஸர். Sabri sir is taking class. ஏன் பேட்ச் பசங்களோட என்ன சபரி தனியாக வந்துட்டு ஏதோ ப்ரொஃபஸர் மாதிரி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர்ஸ்க்குன்னு சரி விட்டு சொல்லித்தரோன்னு. ஸோ ஐ யூஸ் டு டேக் தம் ஆர்எஸ் கிளாஸ். அப்போத்துலேருந்தே எடுத்து எனக்கு அப்போ வந்து எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக், சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா படிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா மைண்டில் பதிஞ்சிருது, இட் இஸ் கோயிங் இன்சைட் அவர் ஹார்ட். ஸோ யுவர் டீச்சிங் இஸ் ஸோ குட்னும் போது தான் தட் டைம் ஐ ஃபவுண்ட் தட் ஓகே, நம்மளுக்குள்ள இந்த டீச்சிங் நம்ம பேசினா உங்களுக்கு புரியுது போல இருக்குது. ஐ அண்டர்ஸ்டுட் மை டேலண்ட். ஃப்ரம் தென் ஆன் ஐ ஸ்டார்டட் டெய்லி டீச்சிங் மை என்டையர் MBBS. தென் மை பிஜியில் இருக்கும்போது யூஜிலேயே இவ்வளோ சொல்லிக் கொடுத்தேன்னா பிஜிக்கு போய் சொல்லிக் கொடுக்க மாட்டோமா. அப்போ குஜராத்தில் போய் இங்கே என்னென்னா கேரளா தமிழ்நாடு கேர்ள்ஸ். குஜராத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல் குட் ஜூஸ், ஓகேங்களா. ஸோ குஜராத்தோட கேர்ள்ஸு, குஜராத்தோட பாய்ஸ் எல்லோரும் என்னோட பெரிய ஃபேன்ஸ். Though I was a Tamil boy, I was the only Cadbury chocolate among the Milky Bars over there. நம்ம பிளாக் தான், நம்ம ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் சார் நம்மலாம். ஸோ அவங்க எல்லாருமே நம்மளாம் கேட்பரி, அவங்கெல்லாம் மில்கி பார், தெல் பி ஸோ ஒயிட், ஓகேங்களா. ஆனால் அவங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, ஒரு கேட்பரி சாக்லேட் மாதிரி வந்து ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அண்ட் ஐ வாஸ் கீப் ஆன் டீச்சிங். ஸோ தேவர் வெரி இன்ஸ்பயர்டு. அப்புறம் அவங்களும் சொன்ன ஃபீட்பேக், சார் நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லித்தரீங்க, நீங்கள் சொல்லித்தரது ரொம்ப நல்லா புரியுது அப்படின்ட்டு. தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் மை டீச்சிங் இஸ் குட், ஐ ஷுட் கோ இன் டு அன் டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ பிகம் அன் AP. திஸ் இஸ் ஹவு த டீச்சிங் ஃபீல்டு எவால்வ்டு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி அந்த ஸ்பார்க் மேபி அந்த இன்சிடென்ட்லேருந்து ஆரம்பிச்சதுன்றது தான் உண்மை. So Sabri, not only did he teach, but he also wrote textbooks for medical students and for pulmonology PGs. I think you have written 2 நினைக்கிறேன். Yes, 3 as of now. And all the students who are in pulmonology, chest medicine, know about him because of that. So where did you get the inspiration and the time and the ability to write books? உட்காந்து சொல்லி கொடுக்குறது ஒன்று, உட்காந்து எழுதுறது இது வந்து ஐ டோன்ட் திங்க் இது பிஃபோர் ஏஐலேருந்தே நீ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏஐலாம் வரதுக்கு முன்னாடி இதில் ஏஐலாம் ஒன்றுமே இல்லை சார். சார் இது பேசிக் வந்து இதுவும் ரொம்ப நல்ல கொஸ்டின். என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மை புக்ஸ் வந்து லைனாக ஒரு 3-4 புக்ஸ் விட்டுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இந்த புக்கு அதோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் குஜராத்தில் நான் MD படிச்சுக்கிட்டு இருக்கும் போது டு சே ஓப்பன்லி நோபடி வாஸ் டீச்சிங் மீ. பட் ஐ வாஸ் ஒர்க்கிங் லைக் அன் டாங்கி. பயங்கரமாக வேலை செய்வேன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பேஷண்ட்டுன்னு அலையிறது, அப்புறம் பேஷண்ட் ரிப்போர்ட்ஸ் என்னாச்சு இப்படியே தான். ஆனால் அங்கே அந்த ப்ரொசீஜர் சொல்லித்தர்றது, இது ஏன் இப்படி பண்ணணும், எதுவுமே வந்து வாஸ் நாட் டாட் டு மீ. வென் ஐ கோ டு த புக்ஸ் அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் தேசே புக்ஸ், ஃபிஷ்மேன் படிங்க, இது படிங்க, முரே நடால்ஸ் படிங்க, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆமாம் சார் நீங்களே ஸ்லிம் அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பல்காக இருக்குது. அவ்வளோ பெரிய புக்ஸ், பிக் சைஸ் மசில் புக்ஸ் ஆர் தேர். அவ்வளோ பெரிய புக்ஸை வந்து நான் தேடி ஒரு கான்செப்டை படிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு ஷார்ட்டாக படிக்க முடியல. அப்போ தான் நான் நினச்சேன் இந்த லேர்னிங்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸில் சொல்லித் தரணுமோ, ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன வார்டில் சொல்லித் தரணுமோ, இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைமில் ரீகேப் பண்ணுறதுக்கு அந்த பெட் சைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏன் எதுவுமே ஒரு புக்கு இல்லை? அந்த மாதிரி புக்கு மேபி ஜென்ரல் மெடிசனில் 1-2 இருக்குது. ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் பல்மனாலஜிக்கு ஏன் அந்த மாதிரி புக்ஸ் இல்லை? அப்போ நான் பட்ட அந்த கஷ்டம், நான் அந்த புக்ஸுக்கு தேடி தேடி யாராவது எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கலாமா, ஒன்று போய் ரொம்ப கஷ்டமாக இருக்க கற்றுக்கிறதுக்கு, இதை வந்து எல்லாருமே அப்போ நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னா, உத்தரப்பிரதேசில் படிக்கிற ஒரு பையனை இப்படி தானே ஃபேஸ் பண்ணுவான், மத்திய பிரதேசில் படிக்கிற இன்னொரு பையனை தானே ஃபேஸ் பண்ணுவான். தமிழ்நாடு நான் ஏன் சொல்ல மாட்டேன், தமிழ்நாடு தேர் குட் இன் டீச்சிங் ஆக்சுவலி கம்பேர்ட் டு த நார்த்தன் ஸ்டேட்ஸ். பீகாரில் படிக்கிற ஒரு பையனை இதானே சொல்லுவான். அப்படின்லாம் இருக்கும்போது அது எல்லாருமே ஒரு பூர்த்தியாக ஐ நீட் சம்திங் டு பி கிவன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி நைட் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 12 o'clock I used to sit in the night till because every day alternate day I have night duty. இன்றைக்கி நான் தூங்க போனேன்னா அடுத்த நாள் நைட் டியூட்டி, அடுத்த நாள் தூங்கினா அடுத்த நாள் நைட் டியூட்டி. அப்போ நைட் டியூட்டிஸ் இருக்கிற நைட்ஸ் எல்லாமே ஐ ஸ்டார்டட் பென்னிங் டவுன் மை நோட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தேன். முதல்ல பிராங்கிக்டேசிஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், ஜென்ரலில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், சிஸ்டமிக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் பென்னிங் டவுன் த நோட்ஸ் ஸ்லோலி. ஸோ அது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 2-3 வருஷத்தில் ஐ வாஸ் ஹேவிங் அன் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் நோட்ஸ் இன் மீ. ஸோ அவ்வளோ நோட்ஸ் என் கையில் வந்துருச்சு. அப்போ அந்த நோட்ஸை வந்து இப்போ எனக்காக நான் இதுக்கப்புறம் படித்து என்ன பண்ண போகிறேன்? நோட்ஸ் எழுதுனதே நான் தான். எவ்ரிதிங் இஸ் இன் மை பிரெயின். ஐ வாண்ட் டு பிரிங் தட் நோட்ஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக். அப்போ அந்த ஜென்ரல் பப்ளிக் இன் த சென்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னும் போது தான் ஒரு பப்ளிஷர் கிட்ட நான் போய் பேசினேன். பப்ளிஷர் saw the notes and said that என்ன சார் இவ்வளோ நோட்ஸ் இவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கீங்க, இதுக்கு பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? ஐ said that I have my own pictures. இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிக்சர் இங்கே வரணும் அங்கே வரணுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இந்த புக்கோட டேரக்டர் நான் தான். ஐ வாண்ட் டு டேரக்ட் தட் புக். இட்ஸ் மை அந்த லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நோ காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ். டெஃபினேஷன் ஆஃப் பிராங்கிக்டேசிஸ் அப்படின்ற ஒரு லேமேனில் தான் இருக்கும். சிம்டம்ஸ் என்னென்ன தெரியும், என்னென்ன காசஸ் அப்படின்ற மாதிரி படிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போகும். அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி எழுதியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ டாக் டு பப்ளிஷர் வாஸ் ஹாப்பி. தென் தே செட் வி வில் பிரிண்ட் இட் அண்ட் வி வில் டூ ஆல் ப்ரொமோஷன் ஃபார் இட், வி வில் கிவ் யூ திஸ் மச் ராயலிட்டின்னு. ஐ செட் ஓகே. ஏன்னா எனக்கு அப்போ அந்த ராயலிட்டி பணம் சம்பாதிக்கிற எண்ணமே கிடையாது. எனக்கு அப்போ தேவையானது என்னென்னா என்னோட புக்கோட அந்த நாலேஜ் வெளியே போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், அவ்வளோதான். செகண்ட் திங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் இந்த புக்கை எழுதியிருக்கான்ட்டு ஐ நீட் அண்ட் நேம் அவுட் சைடு டு சே ஓப்பன்லி. இவ்வளோ தான் எனக்கு வந்து இருந்தது. அந்த புக்கு ரிலீஸ் ஆகி எனக்கே எந்த வயசில் எழுதுனேன் இந்த புக்கு? 25 இயர்ஸ். 25. ஏன்னா நான் பிஜி சேர்ந்தது 24ல பிஜி during PG I started writing. Complete publishing it's what done in by 29 years 30 years இல்ல published. ஆனால் 25 26 27ல 3 years அந்த 2 புக்கும் எழுதிட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் புக்கை விட்டு எப்படி இருக்குன்னு ட்ரையல் பார்க்கலான்னு போது 1 year it took for printing, publishing and all these things. Then 29th year 29 வயசு எனக்கு இருக்கும் போது புக் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த 1 yearல ஓகே when I went to an conference called NAPCONs, National Conferences, அங்கே போகும்போது பார்த்தா அந்த புக் ஸ்டால்ஸில் ஏன் புக் வச்சுருக்காங்க சார், ஏன் புக் ஏன் புக் சேல்ஸில் வச்சுருக்காங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பையிங் தட் புக். அதோட எனக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. NAPCON by the way is the number 1 pulmonology conference in the country. Thousands of people will come. பயங்கரமான கான்ஃபரன்ஸ் அது. எஸ் இட்ஸ் ஓஷன். இட்ஸ் ஓஷன். ஸோ அவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸில் நம்ம புக்கை வச்சுருக்காங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வில்லிங்லி பையிங் தட் புக். அப்போ நான் சைடில் பூந்து கேட்டேன், இந்த புக் எப்படி இருக்குது, நல்லா இருக்குமான்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சார் வெரி நைஸ் புக் சார், சீனியர்ஸ் எல்லாம் இதான் படிக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதோட சந்தோஷம் ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு படைப்பாளிக்கு என்ன இருக்குது. வி ஆர் த ஆர்த்தர். நம்ம தான் அந்த குழந்தைய உற்பத்தி பண்ணியிருக்கோம். அது என்னோட குழந்தை. என் குழந்தை எல்லாரும் ஆசையாக வந்துட்டு வாங்கி படிக்கிறாங்க. தே ஆர் ஹாப்பி வித் இட் அண்ட் இட் இஸ் தேர் கேம் சேவியர் என்னும் போது என்னோட ட்ரீம் அங்கே அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அது ஒரு இன்சிடென்ட். செகண்ட், அதே 6 months பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ரைட்டிங் மை டிஎன்பி எக்ஸாம். எம்டி முடிச்சுட்டு போஸ்ட் எம்டி டிஎன்பி எக்ஸாம் கொடுக்க போனேன். டிஎன்பி எக்ஸாம் ஐ வாஸ் ரைட்டிங் இன் டெல்லியில் மேதாந்தா ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோட டிஎன்பி எக்ஸாம். டிஎன்பி எக்ஸாமுக்கு வந்துட்டு நான் உள்ள எக்ஸாமினர், நான் ஒரு கேண்டிடேட்டாக உள்ளே போகிறேன். என் கூட ஒரு 10 கேண்டிடேட் வந்திருந்தாங்க. அந்த 10 கேண்டிடேட் கையிலையும் இருந்த புக்கு RS by RS.
அப்புறம் எல்லாம் அந்த 10 கேண்டிடேட் கிட்டே கேட்டேன், இந்த புக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு. எல்லாரும் சூப்பராக இருக்கு, ஏன் நீங்கள் இந்த புக் படிக்கலையா? நாங்கள் எல்லாருமே இந்த புக்கில் தான் படித்தோம், எங்கள் ப்ரொஃபஸருக்கான அந்த புக்கு பிடிக்காது, இந்த சின்ன புக்கிலலாம் படிக்காதீங்கன்னு வர, ஆனால் எல்லாமே இந்த புக்கில் எழுதியிருக்காங்கன்னு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சார் நீங்கள் யார்? என் பேர் தான் டாக்டர் சப்ரிநாத் அப்படின்னா. சப்ரிநாத் வித் சப்ரிநாத் திஸ் சப்ரிநாத்னு. ஆமாம் சார், யூஆர் சோ யங். நாங்கள் நினச்சோம் நீங்கள் ஒரு தாத்தாவாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு வயசான தாத்தாவாக இருப்பீங்க, நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எங்கள் கூட எக்ஸாமாக எழுத வரீங்க, நீங்கள் போய் இந்த புக்கை எழுதியிருக்கீங்க. ஆமாம் பல்மோயிஸ்ம் இன்ட்ரெஸ்ட்டு இது, அதனால் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் எம்டி ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரிக்காக டிஎன்பிக்காக வந்தேன் சார். ரொம்ப ஹாப்பின்னு சார். தே காட் செல்ஃபி ஃப்ரம் மீ, தென் தே ஆஸ்க் மை ஆட்டோகிராஃப். அதாவது என் புக்லேயே என்னோட ஆட்டோகிராஃபை போட்டு தே டுக், தேங்க்யூ சார், இந்த ஆட்டோகிராஃப் போட்ட புக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் அன் மிஷன் கம்ப்ளீட். ஏன்னா அந்த புக்கு இப்போ வந்து ஆட்டோ ரன்னில் போயிடுச்சு சார். ஆட்டோ ரன்னா என்னென்னா, இனி நம்ம அதுக்காக ப்ரமோஷனோ இல்லை அதை பற்றி கேட்கணும் அவசியம் இல்லை. வருஷம் ஒரு மினிமம் ஒரு 10,000-20,000 காப்பி இஸ் கெட்டிங் சோல்டு மினிமம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஜிஸும் வாங்குறாங்க சார். எம்டி பல்மனாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸு, டிஎம் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ஆர் பையிங். இப்போ என்ன லெவலுக்கு ஆகிடுச்சுன்னா, எம்டி ஜென்ரல் மெடிசன் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் டு பை. ஆர்எஸ் இந்த புக்கில் படிச்சிருங்க, ஆர்எஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு சின்ன புக்கு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜென்ரல் மெடிசனுக்கும் போயிடுச்சு. அப்படின்னும் போது அந்த பப்ளிஷர் கால்ட் அண்ட் செட் தட் சார் எவ்ரி இயர் வி ஆர் அச்சீவிங் அபவுட் 10,000 சேல்ஸ், அடுத்த எடிஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. தென் ஐ ரோட் மை செகண்ட் எடிஷன், அப்கிரேடட் ஃப்ரம் ஃபஸ்ட் எடிஷன் டு செகண்ட் எடிஷன். இப்போ தேர்ட் எடிஷன் எது சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் புக்கோட மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் புக் இப்படி எழுதுனேன். செகண்ட் புக் வந்து அது ஆல்ரெடி எழுதி வச்சிருந்த சீக்வல் தான். இட்ஸ் அ தியரி புக், லெக்சர் நோட்ஸ் இன் பல்மனாலஜி. அது வந்து என்னென்னா, இது இருக்கிற எல்லா லங்ஸ் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு தியரி கொஸ்டின்ஸு எல்லா மெடிக்கல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்றா கம்பைல் பண்ணி, அதுக்கு ஃபிஷ்மேன்லேருந்து பெரிய ரெப்யூட்டட் புக்ஸில் என்ன கொடுத்துருக்கானோ அதை சிம்பிள் தமிழ் லாங்குவேஜில் ஜாலியாக, தமிழ்லையா, அதாவது தமிழில் எவ்வளோ ஜாலியாக படிப்போமோ அந்த மாதிரி இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே சார். இப்போ தமிழில் ஒரு புக்கு விட்றேன் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இங்கிலீஷில் ஜாலியாக எழுதுன மாதிரி ஒரு புக்கு. ஸோ லெக்சர் நோட்ஸ் தான், தட் இஸ் ஆல்சோ டீசென்ட்லி இம்ப்ரூவிங் நோ. என்னோட அந்த பிராண்டு அந்த புக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க, அப்போ இந்த புக்கை நல்லா இருக்கும்னு வாங்குறவங்க தேர் பையிங் இட். பட் அந்த ஃபஸ்ட் புக்கோட சேல்ஸ் இதில் இன்னும் வரல. This is how my journey in the interesting in the book started. என்னோட டார்கெட் before I die 50 books should be on my name. ஓகேல, 50 புக்கு பிஃபோர் ஐ டை, வருஷத்துக்கு ஒரு புக் விடணும் அப்படின்ற மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 புக்குக்கான வேலை போயிட்டுருக்கு. எம்சிக்யூஸ் புக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபாரின் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஸ்டூடெண்ட்ஸோட கோட்டாவை முடிச்சுட்டு தென் ஜென்ரல் பப்ளிக் புக்கு எழுதலான்னு இருக்கேன். ஸோ 50 புக்ஸ் ஐ எம் பிளானிங். அதில் லாஸ்ட் புக் வந்து ஐ எம் பிளானிங் டு ரைட் அபவுட் மை லவ், அபவுட் மை லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அது லாஸ்ட் புக். ஏன்னா 70 இயர்ஸ்க்கு மேலே நம்ம என்ன தப்பு பண்ணி படித்தாலும் யாரும் கண்டுக்கு போகிறதில்ல. ஏன்னா இவே வி ஆர் கோயிங் டு கோ அப். ஸோ நம்ம வரலாறு லாஸ்ட். எனக்கும் ஒரு பிளான் இருக்குது. இப்போ சொல்ல முடியாததெல்லாம் 70 வயசுல சொன்னோம்னா பரவாயில்லையே தாத்தா நல்லா வாழ்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு அந்த டைமில் வந்து லெட் தம் சி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஜர்னி அபவுட் புக்ஸ். சரி சபரி, இப்போ ஒன்றும் யாரும் சொல்கிறது இல்லை, யூ ஆர் அ சோஷியல் மீடியா சென்சேஷன். அண்ட் இது வந்து இப்போ தான் எனக்கு வந்து ஒரு மேபி 2 இயர்ஸாக தெரியுது. இப்போ ஐ டோன்ட் நோ நீ எப்படி ஸ்டார்ட் பண்ண, எப்படி வந்த, என்ன ஏதுன்றது எனக்கு ஐடியாவே இல்லை. உன்னை பார்த்ததுலேருந்து சடனாக பார்த்தா நீ எல்லாத்துலேயும் இருக்க. சடனாக ஒரு நாள் போகிற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா 10 நியூஸ் சேனலில் உன்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆகுது. இது எப்படி, ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? நீ பிளான் பண்ணி பண்ணியா, இல்லாட்டி ஏதோ ஜாலியாக ஒன்று பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியா? How did this go and how did எப்படி என்ன? கரெக்ட் சார். ஆக்சுவலி இதுவும் வெரி நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுமே இட் வாஸ் வெரி, நான் பண்ண கஷ்டங்களெல்லாம் நீங்கள் சூப்பராக கேட்குறீங்க. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் சார், ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஐ எம் வெரி குட் டீச்சர். ஸோ பட் ஆனால் நான் சென்னைக்கு வரும்போது when I came to சென்னை, ஐ டோன்ட் நோ எனி ஒன் பிகாஸ் ஐ எம் த ஃபஸ்ட் டாக்டர் இன் மை ஃபேமிலி. ஐ டோன்ட் நோ எனி ஒன். ஏன்னா நான் படித்தது தருமபுரியில், அதே மாதிரி எம்டி படித்தது குஜராத்தில், ஆனால் என்னோட பிறந்த ஊர் சென்னை. அப்போ சென்னைக்கு வந்தப்போ வந்துட்டு நான் ஒரு பல்மனாலஜிஸ்டாக வந்துட்டு இங்கே நான் யாரை போய் பார்க்கணும், எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்போலாம் உங்களை இந்த மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா எவ்வளோ கோடி புண்ணியமாக இருந்திருக்கும். ஐ வாஸ் லிட்டரலி க்ரைங் ஃபார் நியர்லி 1 or 2 months. அவ்வளோ வழியில் இருந்தேன். ஏன்னா எங்கே போய் கேட்டாலும் வந்து இல்லை சார் ஒர்க் இல்லை, வேலை இல்லை, இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் ஆனால் எனக்கு உள்ள இவ்வளோ திறமை இருக்குது, அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணுமே, எப்படி கொண்டு வர்றது, எதுவுமே ஐ டிட் நாட் ஹேவ் எனி ஐடியா. தென் ஒன் காலேஜ் கேவ் மீ அண்ட் போஸ்ட் ஆஃப் சீனியர் ரெசிடென்ட், எஸ்ஆராக வந்து இங்கே வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் 65,000 சேலரினாங்க. எனக்கு அப்போ வந்து பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம வந்ததுக்கு போவோம், ஜாயின் பண்ணுவோன்னு ஜாயின் பண்ணிவிட்டு, பட் அதை நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஜஸ்ட் ஒரு ஜாபாக வச்சுக்கிட்டு தென் ஐ ஸ்டார்டட் தட் தாட் தட் எப்படியாவது நம்ம மேலே வரணும்,
எப்படியாவது நம்ம இந்த இடத்துல அந்த பல்மனாலஜியை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும், வி ஹேவ் டு ஷைன் அப்படின்ற மாதிரி Is இருந்தது. this the same college where we மெட் எஸ். ஸோ வந்து அப்போ அந்த இடத்துல அதுக்கப்புறம் when I become ஏபி இருந்தால் சேலரி இன்க்ரீஸ்டு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் நான் சொல்கிறது அந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து மோட்டோவை சொல்கிறேன். அப்போ எப்படியாவது நம்ம வெளியே தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு உள்ள திறமை இருக்குது, நம்ம நல்லா பேஷண்ட் பார்ப்போம், நல்லா நாலேஜ் இருக்குது, பல்மனாலஜி இஸ் மை பேஷன், பல்மனாலஜி என்னோட உயிர் இப்படின்னு இவ்வளோ சொல்கிறோமோ, ஆனால் அது வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணுமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ தான் வந்துட்டு வாட் ஹேப்பன்டு, நான் ஒரு சின்ன கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணேன். இட் வாஸ் வித் ஃப்ளைஸ் ஒன்லி, ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் கூட வரமாட்டாங்க. பட் ஆனால் நான் கான்ஃபிடன்ஸை விடாமல் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பேஷண்ட்டை நான் வந்து பார்க்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த கன்சல்டேஷன் ஹி செட் தட் சார் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்தீங்க, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, யாரும் இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச மாட்டாங்க. அப்படியா சார், ஏன் சார் திடீர்னு? இல்லை, நான் பிஹைண்ட் வுட்ஸில் வேலை செய்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது, பிக் சோஷியல் மீடியா, அங்கே வேலை செய்கிறேன். நல்லா பேசுகிறீங்க சார், ஏதாவது ஹெல்த் கண்டென்ட்னா பேசுவீங்களான்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக பேசுகிறேன் சார், இதில் என்ன சார் இருக்குது, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. ஐ வாஸ் வெரி ஹம்பிள். ஒரு 1 month ஆச்சு. அந்த தீபாவளி டைம் அப்போ சுஜித்னு ஒரு பையன் வந்து ஒரு ஆழ்கொடி கிணறுல மாட்டிக்கிட்டான்ட்டு அந்த தீபாவளி ஃபுல் சென்சேஷன். அது ஒரு பையன் வந்துட்டு ஒரு கிணறு போர்வெல். வருஷம் அது? இது வந்து ஒரு 2019 இருக்கும், கோவிடுக்கு முன்னாடி, கொரோனாக்கெலாம் முன்னாடி. 2019-20 யாரும் உள்ள போய் எடுத்துட்டு கூட்டு வந்தாங்க. குட்டி பையன் போய் கூட்டு அதை வச்சு தான் அறம்னு நயன்தாரா மேடம் படம்லாம் கூட வந்தது, அந்த மாதிரி சம்திங். ஸோ சுஜித்னு ஒரு பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்போ வந்து அவனுக்கு என்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லிட்டு பிஹைண்ட் வுட்ஸ் ஃபஸ்ட்டு என்னை வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க. சார் டாக்டர், நீங்கள் வந்து அன்றைக்கி உங்களை பார்த்து இந்த கன்சல்டேஷனுக்கு நீங்கள் இந்த ஒரு பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான், அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமான்ட்டு. சரி பேசுகிறேன்னு. தட் டே ஐ ஸ்போக். தட் வாஸ் மை ஃபஸ்ட் இன்டர்வியூ இன் சோஷியல் மீடியா. அன்னைக்கு பேசிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நைட்டு 1 மணிக்கெலாம் எனக்கு அவ்வளோ கால்ஸ் வருது வேறு சேனல்ஸ்லேருந்து. சார் என்ன சார் ஆச்சு? பிஹைண்ட் வுட்ஸ் நீங்கள் தான், நான் கூட தான் தப்பாக பேசிட்டோம் போல், ஏதோ பிரச்சனை போல் இருக்குது ஐயோ அப்படின்னு பயந்துட்டேன். அநேகா எங்களுக்கு அதை பற்றி ஒரு இன்டர்வியூ வேணும், ஒரு இன்டர்வியூ வேணும், இத்தனை பேர் கேட்குறேன். அப்புறம் தான் பிஹைண்ட் வுட்ஸ் செட் தட் சார் போட்ட 2 hours இட் ஹஸ் ரீச்ட் அபவுட் 2 million வியூஸ். ஓகேங்களா, அவ்வளோ வியூஸு. இட் வாஸ் அ வெரி பிக் ஹிட்டு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இதுதான் சோஷியல் மீடியாவோட ஒரு பிரேக், என்னோட ஓப்பனிங் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி சேனல் அப்ரோச்டு மீ ஃபார் டிஃப்ரெண்ட் ஹெல்த் ரீசன்ஸ். சார் எங்கள் சேனலில் பேசுங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம பேசின இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு ட்ரெண்டு எனக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா, எனி செலிபிரிட்டி வெதர் தே ரெஸ்ட் இன் பீஸ், இஃப் தே டை தென் தே இன்டர்வியூ ஸ்டார்டட் கம்மிங் தட் பிரபலம் இறந்தாங்க, விவேக் சார் இறந்தாங்க கோவிட் வேக்சினுக்கு அப்புறம். இது எல்லாமே ஒரு இன்டர்வியூவாக வர ஆரம்பிச்சிது. ஸோ எப்படின்னா வந்துட்டு இவர் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆகிடுச்சுன்னா வந்துட்டு யார் டெத் ஆனாலும் இவர் வந்துருவாருப்பா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆரம்பிச்சிருச்சு. கீழே கமெண்ட்டில் கூட எல்லாரும் சாவை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எப்போ நடக்க போகுது அப்படி லைக் தட் யூஸ் கமெண்ட். ஸோ ஐ டேக் இட் எவ்ரி திங் ஸ்போர்ட்டிவ்லி. ஏன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே 16 இருக்கும். ஆமாம் 100, ஆமாம் கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 கமெண்ட் வந்ததுன்னா ஒரு 50 கமெண்ட்ஸ் 60 கமெண்ட்ஸ் வில் பி பாசிட்டிவ், 30-40 வில் பி வெரி பேட் அபவுட் அஸ். பட் வி ஹவ் டு அக்செப்ட் எவ்ரி திங் வித் ஹம்பிள் ஸ்மைல். எல்லா விமர்சனங்களும் வரவேற்றா தான் நம்ம வளருவோம் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அதனால் அதெல்லாம் ஜாலியாக அப்படியே ஐ டுக் ஸ்போர்ட்டிவ்லி ஆல் த சோஷியல் மீடியாஸ். அப்போ நிறைய கிரிட்டிசிசம்ஸ் டாக்டர்ஸ் கிட்டேருந்து வர ஆரம்பிச்சது என்கிட்ட, வித்தின் அவர் ஓன் சர்க்கிள். பை த டைம் ஐ வாஸ் க்ரோயிங் சர்க்கிள்குள்ளே. டாக்டர் இப்படிலாம் நீ சோஷியல் மீடியாவில் பேசலாமா? டாக்டர்னா வந்து யூ ஷுட் பி ரிசர்வ்ட் வித்தின் த வால்ஸ், 4 walls. நீ அங்ககிட்ட போய் பப்ளிக் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க, சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகிற, இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாக்டருக்கு அழகே கிடையாது. அந்த மாதிரி தேவர் சப்ரெஸிங் மீ. ஆனால் அப்போல்லாம் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்போ இருக்கிற எராவில் நான் என்னை வெளியே காமிச்சிக்கிறதுக்கு எனக்கு வேறு டூல் கிடைக்கல. எனக்கு இருக்கிற ஒரே டூல், என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணுற இருக்கிற டூல் எனக்கு இருக்கிறது சோஷியல் மீடியா தான். இப்போ சோஷியல் மீடியானால தான் வந்து இப்போ நீங்களே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீ அந்த வீடியோவில் வந்து இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியறதே இந்த சோஷியல் மீடியானால தான். இல்லைனா நான் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு லாஸ்ட்டில் உட்காந்து ஒரு பெஞ்சில் ஒரு ஆளாக வந்துட்டு நான் போயிடுவேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு, அவங்க யார் என்ன நெகட்டிவாக சொன்னாலும் சோஷியல் மீடியா தான் என்னை வளர்த்துது அப்படின்றதில் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு ஷேமும் கிடையாது. மீடியா, யூடியூப் சேனல்ஸ் அவங்களாம் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டினால தான் சபரி ஒரு குட் டாக்டர், ஹீஸ் அ குட் பல்மனாலஜிஸ்ட்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஓன் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஓன் யூடியூப் சேனல், என்னோடய ஓன் இன்ஸ்டா பேஜ், இதெல்லாம் நான் போட்டு மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் அபவுட் பல்மனாலஜி. இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, பல்மனாலஜியை தாண்டி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிவ் பல்மனாலஜி டாக்டர், அது நம்ம நிறைய தெரியும், ஒரு குட் பல்மனாலஜிஸ்ட். யாரோ லிவர் சிரோசிஸ்னால இறந்துட்டாங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி இறந்தாங்கன்ட்டு. எப்பா சாமி. ஸோ லிவர் சிரோசிஸ் பற்றி, ஆல்கஹால் பற்றி, ஸ்மோக்கிங் பற்றி, பிரெயின் எல்லாத்தையும் பற்றியும், பிகாஸ் வேறு எம்பிபிஎஸ் குட் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கும். ஸோ வி யூஸ் டு டாக், வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ். அப்போ நான் கேட்டேன், ஏன் சார் நல்ல டாக்டர்ஸ் வேறு டாக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் போய் கேட்கலாமே, ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட்டே இருக்காங்களேன்ட்டு. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, சார் கம்யூனிகேஷன் வித் த ஆடியன்ஸ் இஸ் குட் வித் யூ.
இப்போ உங்கள ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. சபரி சார் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. அது நீங்க போட்டா தான் எங்களுக்கு அந்த வியூஸ் கிடைக்கும் அப்டின்னாங்க. சரி ஓகே. என்னால நீங்க யூ ஆர் ஹேப்பி டேக்கிங் வித் மீனா ஐ அம் ஹேப்பி. ஸோ அப்படியே என்னோட சோஷியல் மீடியா ஜர்னி கிக்ட் ஆஃப். அண்ட் கோவிட் வாஸ் அ வெரி பிக் பிரேக் த்ரூ இன் தட். கொரோனா உங்களுக்கு தெரியும். இட் வாஸ் அ லங் டிசீஸ். கொரோனா வந்ததுக்கப்புறம் கொரோனா பத்தி எவ்வளோ ஷட் டவுன், லாக்டவுன் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ எல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை சார். ரொம்ப ஆசை என்னன்னா, இந்த சின்ன வயசுலேருந்து இந்த டிபேட்லாம் பார்ப்போம்ல டிவில. விவாத மேடை, நேர்பட பேசு, இந்த அர்ணப் கோஸ்வாமி டிபேட்ஸு. அப்போ எனக்கு நான் அந்த 11த் 12த்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த டிபேட்லாம் பார்க்கும்போது, ஒரு நாள் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி டிபேட்டில் உட்காந்து நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் எவ்ரிதிங் காட் மேட் ட்ரூ சார். என்னாலே நம்ப முடியல. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து, அப்புறம் அந்த கோவிட் டைம் அப்போ நான் உட்காராத சேனல் டிபேட்டே இல்லை. சன் டிவியில் உட்காந்தேன், கலைஞர் டிவியில் உட்காந்தேன், விஜயில் உட்காந்தேன். அதுக்கப்புறம் வாட் இஸ் தட் நம்ம புதிய தலைமுறை, தந்தி டிவி, நியூஸ் 18, நியூஸ் 7, ஆல் டிபேட் சேனல்ஸ் ஐ எம் சிட்டிங் அண்ட் ஐம் டாக்கிங் அபவுட் கோவிடு, இட்ஸ் எஃபெக்ட்ஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் இன்டர்வியூஸு, டிபேட்ஸு, விவாத மேடை எல்லாத்துலேயுமே வந்தேன். ஐ வாஸ் தேங்கிங் காட். அதாவது நான் ஏதாவது ஒரு சேனலில் ஒரு தடவை உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா சேனல்லையும் 10 தடவை, 15 தடவை, 20 தடவை உட்கார வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ தாட் தட் ஏதோ ஒன்று இருக்குது போல். நம்ம ஹார்ட் ஒர்க்கை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். என்றைக்குமே நான் வந்து அந்த டிசிப்ளினை விட்டதில்லை சார். இந்த ஒர்க்கில், ப்ரொஃபஷனலிசமில் டெய்லி ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி என்ன டாஸ்க்கு, இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுடணும், இன்றைக்கி அதை நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்ஸ்லி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட். அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும்போது கூடவே காட் இஸ் புஷிங் அஸ் ஃபார்வர்ட். இஸ் கிவிங் அஸ் அ ஃபேம், இஸ் புஷிங் அஸ் ஃபார்வர்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு த காட். இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா எல்லாருமே வெளியே போனால் கூட யாராவது திடீர்னு ஒரு பார்த்தா, சார் சபரி சார் நீங்கள் தானே அது, ஆமாம் நான் தாங்க ஒரு ஃபோட்டோ ஓகே சார் அப்படி ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு 10 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் தானே அந்த இன்டர்வியூ கொடுத்தீங்க, நீங்கள் தானே இன்டர்வியூ பேசுவீங்கன்ட்டு. எஸ்ன்னு. ஸோ திஸ் இஸ் ஹவு மை சோஷியல் மீடியா ஸ்டாண்ட் அண்ட் ஐ தேங்க் சோஷியல் மீடியா டிஜிட்டல் எரா. பிகாஸ் ஆஃப் தெம் ஒன்லி ஐ கேம். என்ன மாதிரி ஒரு நார்மலாக கஷ்டப்பட்டு படித்து வந்த டாக்டருக்கு ஒரு லைஃப், ஒரு லைட் கொடுத்தது இந்த சோஷியல் மீடியா தான். அதனால் அதை நம்ம என்றைக்குமே வணங்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். எனக்கு வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஸோ ஓப்பன் அண்ட் ஸோ அதை ஹைட் பண்ணாமல் திஸ் இஸ் வாட் பிராட் மீன்னு டைரெக்டாக சொல்கிறது. உண்மைதான் சார். தட் இஸ் வெரி 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 கமெண்டபிள் இன் யூ. அப்புறம் இது மாத்திரம் இல்லை, சபரிக்கு இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. இஸ் ஆல்சோ மூவி ஆக்டர். அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் டெல் மீ அபவுட் இட். எப்படி என்ன ஏதுன்னு சார் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எஸ் ஒரு பிரேக் கிடச்சிச்சு. அவன் 10 சினிமா நடிச்சுட்டு ஒன்றுமே ரிலீஸ் ஆகாமல் உட்காந்து உனக்கு என்ன எப்படி ஹவ் டிட் இட் ஹேப்பன்? கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேஸாக நம்ம அப்படியே டெவலப் ஆகிட்டே வரோம் சார். ஸோ நம்ம அப்படியே க்ரோத் ஃபேஸ் ஆக சார் ஒன்று இட் இஸ் கெட்டிங் இன்க்ளூடட் இன்சைடு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதர் தன் நம்மளோட ராசியாக என்னன்னு தெரியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி வில் பி லிட்டில் அட்ராக்டட். நம்ம எதாவது பேசினாலும் ஏதாவது ஒரு சென்சேஷன் அங்கே கிரியேட் ஆகும். ஆல் வில் லுக் ஹூ இஸ் திஸ் கை டாக்கிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படின்ற மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த மோனோ ஆக்டிங்கு, ஃபேன்சி ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் இருக்காரு, நம்ம பிக் பாஸ் கூட உள்ளே போயிருக்காரு. ஆனால் அந்த கர்ணன் மாதிரி குத்திப்பார், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஃபர்காட் இஸ் நேம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஜாலியாக வந்து எப்பவுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம இந்த காலேஜஸில் வந்து நம்ம கல்ச்சரல்ஸ்லாம் வரும்ல, காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவோம். என்னென்ன வேஷம் போடணுமோ எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். கலைஞர் சார் மாதிரி வேஷம் போட்டிருக்கேன், லல்லு பிரசாத் சார் மாதிரி பேசுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் வந்துட்டு ஐ யூஸ் டு டேக் மிமிக்ரி டக்குன்ட்டு பிடிச்சி அவங்கள மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாண்டப் காமெடிஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி கன்சல்டன்ஸு, அவங்க நேம் டாக்டர் சானான்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிக் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து ஷி வாஸ் சேயிங் தட் சார் உங்களுக்கு கூட நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, இருங்க நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் என் நல்ல ஃப்ரெண்ட் ஆனார். அப்புறம் வந்து அவர் வந்து என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சொன்னார், சார் நெக்ஸ்ட் நான் ஒரு படம் எடுக்கிறேன். படம் அலங்கு ஒரு மாதிரி கேரளா பேஸ்டு ட்ரைபல் ஸ்டோரி. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கிடச்சிது. எனக்கு நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஆல்ரெடி செட் ஓப்பன்லி அட்மிட்டட் தட் சோஷியல் மீடியா இஸ் த ஒன் விச் லிஃப்டட் மீ. அப்போ சினிமா சில்வர் ஸ்க்ரீன்ஸ்க்கு போகணுன்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, சரி ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் நம்ம வரலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஐ ஷுட் தேங்க் த ப்ரொடியூசிங் டீமு அண்ட் த டிஜி ஃபிலிம்ஸ். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள் இந்த படத்தில் நடிங்க சார் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் அன் வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன இருந்ததுன்னா, கேமரா முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம்.
தட் வாஸ் ஒன்லி திங். பட் மூவி ஷூட்டிங் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா டைலாக்ஸ் இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டாங்க. என்னோட டைலாக் வந்து ஒரு ரேபிஸ் கடிச்ச பொண்ணை நான் போய் கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் யார் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செம்பன் வினோத்னு சொல்லிட்டு சார் இஸ் அண்ட் வெரி பிக் வில்லன் ஆக்டர் கேரளா இண்டஸ்ட்ரியில். நம்ம விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க. விக்ரம் படத்தில் அவர் தான் மெயின் வில்லனாக வருவார். அதே மாதிரி இப்போ நம்ம தலைவன் தலைவின் படத்தில் பார்த்துருப்பீங்க, மாமனார் கேரக்டரில் வருவார். ஸோ செம்பன் வினோத்னாலே நல்ல ஒரு ஆக்டர். ஸோ செம்மன் வினோத் எதிர்க்க ஆக்டிங் பண்ணும்போது என்னால் ஃபஸ்ட்டு 2-3 ஷாட் வேஸ்ட். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சே மை டைலாக்ஸ். ஏன்னா ஹவுஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வர் ஸோ நைஸ். அந்த குழந்தை அப்படின்றாரு, எனக்கு டைலாகே மறந்துடுச்சு. என்னடா இருந்தாலும் இப்படி நடிக்கிற, அங்கே ஜாலியாக உட்காந்துருக்காரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் போது ஹீ இஸ் கோயிங் இன் டு த ரோல். ஐ எம் நாட் ஏபிள் டு கோ இன் டு த ரோல். 2 ஷாட் கட் ஆன உடனே ஹீ காட் ஆங்கிரி. செம்பன் சார் காட் ஆங்கிரி. செட் தட்டு, ஏன் இந்த டாக்டர் உனக்கு இப்போ இந்த ஆக்டிங்லாம் தேவையா, போய் பேஷன்ஸை பார்க்கும் அப்படின்னு. உனக்கு தேவையான ஆக்டிங்லாம் போய் பேஷண்ட் ஒழுங்காக பார்க்கறது விட்டு ஆக்டிங்னு ஏன் எங்கள் உயிர் எடுக்கிறீங்கன்ற மாதிரி ஹீ செட் இன் இட்ஸ் மலையாள டோன். தென் ஐ காட் ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் டேரக்டராக பிஸ் ஆகிட்டார். சார் என்ன சார் இப்போ பெரிய ஆக்டர் சார், என்ன சார் நம்மளோட பட்ஜெட்டில் மூவியில் நீங்கள் ஏன் சார் சார் ஒரு வாட்டி என்ன ட்ரை பண்ணுங்கள் சார், இல்லைனா வி வில் பிளான் சம்திங் அப்படின்னு. தே வாண்டட் டு ரிமூவ் மீ. வேறு யாராவது ஒரு ஆக்டரை போட்டுடலாமா அப்படின்னு அந்த இடத்துல. ஏன்னா எல்லாம் இந்த ரோல் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா படத்தில் ஒரு 5-10 மினிட்ஸ் வர ரோல் தான் அது. சரின்ட்டு ஐ வெண்ட் இன்சைட் சார், ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்ட்டு ஐ வெண்ட் டு ரெஸ்ட் ரூம். சார் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எவ்வளோ படிச்சிருக்க, எத்தனை பேர் முன்னாடி பேசியிருக்க, எவ்வளோ கேமராஸ் முன்னாடி பேசியிருக்க, ஒரு எவ்வளோ பெரிய புக்ஸ் எல்லாம் மைண்டில் எழுதி நீயே புக்கு எழுதியிருக்க, உன்னால் ஒரு பேஜ் வந்து ஒரு டைலாக் உன்னால் ஞாபகம் வச்சு டெலிவரி பண்ண முடியாதா அப்படின்ட்டு எனக்குள்ளேயே ஒரு வெறி ஏற்றிக்கிட்டு சரி வரேன்டா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கேப் எடுத்துகிட்டு ஐ மக்ட் அப் த டைலாக் மோர் நைஸ்லி, டுக் தட் எமோஷன்ஸ் இன்சைட். அந்த சீன் அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிட்டு அந்த கேரக்டராக மாறி சந்திரமுகியாக மாறிட்டா, கங்கான்ற மாதிரி மாறி தென் ஐ கேம் இஸ் இப்போ ரெடி சார் பண்ணுங்க அப்படின்ட்டு. தென் ஐ ஜஸ்ட் ஃபர்காட் ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. லெட் இட் பி செம்பன் வந்து கமலஹாசன் சார் ஆல்சோ நோ ப்ராப்ளம், நம்ம டைலாக் நம்ம டெலிவரி பண்ணிடுவோன்ட்டு அந்த ஃப்ளோவில் அந்த டைலாக் நான் திருப்பி ரொம்ப நல்லா சொன்னேன். தென் செம்பன் சார் அந்த டைம் அப்போ அவுட் டைலாக் மறந்துட்டார். நான் சார் என்ன சார், இல்லை திடீர்னு இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனா ஃபர்காட். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டேக் போய் ஓகேவாச்சு. தென் ஈ செட் தட் குட் டாக்டர், நல்லா தான் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் தட் சீன் வாஸ் ஓகே. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் அங்கே போச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் எண்ட். தென் தட் மூவி ரிலீஸ்ட். ஏன்னா பிக் ப்ரொடக்ஷன் கம்பெனின்றதால மூவி ரிலீஸ்டு, டீசென்ட் மூவி, நல்லா போச்சு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ காட் அனதர் சான்ஸ். நம்ம இவர் இருக்கார்ல சார், நம்மளோட பெரிய படம்லாம் இயக்கியிருக்காரு. இந்த விசில்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? விசில் அந்த க்ரைம் மாதிரி நாகான ஒரு கேரக்டர் யார் கொலை பண்ணுறான்ற மாதிரி. அது மாதிரி அமர்கலம்னு ஒரு படம் வந்தது, உல்லாசம்னு ஒரு படம், விக்ரம் அஜித் சாரும் சேர்ந்து. ஸோ அந்த படத்தோட டேரக்டர்ஸ் ஜேடி ஜெரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த படத்தோட டேரக்டர். தென் ஹி வாஸ் க்ளோஸ் கான்டாக்ட் வித் மீ. அவர் சாரை வந்துட்டு எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், அவர் சார் வந்து என்னை இப்படி பார்த்தாரு அப்படி பார்த்துட்டு சார் கொஞ்சம் நடிப்பு ஆங்கிள்லேயும் உங்களை கொண்டு போகலாமே சார் அப்படின்னாரு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்படியா சார், என்ன சார் சொல்கிறீங்க? அதான் ஒரு அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. நம்ம இவர் லெஜெண்ட் சரவணன் சார் இருக்கார்ல சார், லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்டுன்னு சொல்லிட்டு லெஜெண்டுன்னு ஒரு படம் வந்தது. அவர் ஏதோ அடுத்த பார்ட் பண்ண போகிறாங்க போல. லெஜெண்டுக்கு இவர் தான் டேரக்டர், ஜேடி ஜெரி சார் தான் டேரக்டர். ஸோ லெஜெண்ட் 2 பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதில் ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு ஒன்று ஓகேவா, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு? தாராளமாக நடிக்கிறேன். ஷுவர் சார், கண்டிப்பாக ஒரு சான்ஸ் உங்களுக்கு தரேன் சார். ஏன்னா கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு ரோல் இருக்குது, ஒரு இது ஏற்ற மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் அதை பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணுறேன்னு. ஸோ அந்த படம் வந்துட்டு அவங்க ஆரம்பித்தாங்கன்னா தட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு கோ. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வரும். இவங்க ஷார்ட் ஃபிலிம், அவங்க ஷார்ட் ஃபிலிமில் எந்த ரோல்னால் அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஆக்டிங் ஆங்கிள் இஸ் கோயிங். பட் என்ன எனக்கு அங்கே ஒரு பிட்ஃபால் எனக்கு என்னென்னா, ஒரு ஆக்டிங் ஆங்கிளில் போனோம்னா ஃபுல் டைம் என்னால் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த அலங்கு படத்தில் மொத்தமே ஒரு 5 மினிட்ஸ் தான் என்னோடய ரோல். அந்த 5 மினிட்ஸ் ரோலுக்கு 3 days ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் கேரளா. ஏன்னா ஒரு மூவி மேக்கிங் இஸ் நாட் அன் ஈஸி. அங்கே நான் போகும்போது தான் தெரிஞ்சுது, எல்லாரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க, டைம் வரும்போது சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த செட்டு ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஆர்ட் டேரக்டர்ஸ் இவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அது வரைக்கும் ஆக்ட்ரஸ்க்கு அங்கே வேலையே கிடையாது. ஆக்ட்ரஸ் அங்கே சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அங்கே உட்காந்து கேரளா ஆன்டிஸோட பேசிக்கிட்டு, அங்கிள்ஸோட பேசிக்கிட்டு என்ன சேச்சி என்ன சாப்பாடு, அப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் என்ன கதைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு லைக் தட் ஒன்லி வி ஆர் சிட்டிங் அண்ட் வெயிட்டிங் டில் அவர் ஷார்ட் கம்ஸ். நம்ம ஷார்ட் 8 மணிக்கு வரலாம், 10 மணி லைட்டு போயிடும். இந்த ஷார்ட் நீங்கள் நைட்டு விடுக்கும் காலையில். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ மூவி மேக்கிங் இஸ் நாட் அன் ஈஸி திங், இட்ஸ் அ பிக் திங், பிக் டாஸ்க்கு. அப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஷார்ட்டுக்கு நான் 3 நாள் செலவு பண்ணோன்னா, அப்போ படத்துக்கு ஃபுல்லாக நான் வர கேரக்டர் ஆகிட்டேன்னா, நான் 6 மாதம் என் கிளினிக்கையும் ஹாஸ்பிட்டலையும் மூடிட்டு அங்கே தான் இருக்கணும். அப்போ நான் வந்து பல்மனாலஜி என்னோடய பேஷனை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்டிங்க்கு போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூவி ஏதாவது சின்ன ரோல்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக எடுத்து சும்மா ஜாலியாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதில் தான் என்னோடய ஆக்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆக்டிங் கரியர் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் மை ஆக்டிங் சார்.
ஓகே, வாட் அபவுட் யுவர் ட்ராவலிங்? இதையும் நான் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ பிக் பார்ட் ஆஃப் யூ. சோஷியல் மீடியா பார்த்தா சடனாக இங்கே இருக்க, அங்கே இருக்க, ஃபோட்டோவில் இந்த மாதிரி இருக்க, ஆல் சார்ட்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். சார் ஆக்சுவலாக திஸ் இந்த ஆல் எப்படி சொல்கிறது, நம்மளோட ப்ரொஃபஷனலிசம் பற்றி நிறைய பேசுகிறோம். பட் ஆனால் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ தட் வாஸ் நாட் ஸோ குட் ஃபார் மீ. ஸோ ஒரு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சங்கடங்கள் இதெல்லாம் வரும்போது வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஸில் டவுன் ஆகிறோம் பர்சனலி. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ரைட் திங்ஸ் அமையுமா லைஃப்பில், ரைட் பார்ட்னர்ஸ் அமைவாங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது மாதிரி வந்து பர்சனல் லைஃப் இஸ் நாட் கோயிங் குட். அப்போ நான் ஒரு பெரிய டிப்புக்கு போகிறேன். ஆனால் ப்ரொஃபஷ்னலி ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். ப்ரொஃபஷ்னலி ஐம் க்ரோயிங் ஸோ நைஸ்லி. நீங்கள் சொல்கிற மாதிரி புக்ஸ்லேருந்து, சோஷியல் மீடியாலேருந்து, மூவி லெவலுக்கு போகிறோம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் எதுவும் வந்து ஒரு டிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு தான் தெரியுமே, நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கும்பல் இருக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஆல் டாக் நெகட்டிவ்லி. யார் வளர்ந்தானோ அவங்களுக்கு ஜென்ரலாக தே டோன்ட் லைக். தே யூஸ் டு புட் இது. இப்போ ஓப்பனாக தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் ஐயோ என் சித்தப்பா பார்த்துருவார் பயம் அதெல்லாம் கிடையாது, ஓகேங்களா. that is an human nature. I'm not saying anything. They always they will not everybody won't feel good other than your mom dad ன்னு வச்சுக்கோங்களேன். other than mom dad nobody is going to feel happy for you. ஸோ அப்போ அவங்களாம் வந்துட்டு என்ன ஒன்று கல்யாணம் ஆகலை, இன்னும் இது ஆகலை, இது என்ன இப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நம்மளை ரொம்ப மைண்டு வந்து தேவர் ட்ரைனிங் மீ. அப்போ தான் நான் யோசித்தேன் வந்துட்டு இங்கேயே இருந்தால் ரொம்ப ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஐ வென்ட் ஃபார் அ ட்ரிப் டு பெஹ்ரைன். ஸோ வென் ஐ வென்ட் டு பெஹ்ரைன் மை ட்ரிப் ஃபார் த ஃபஸ்ட் டைம், அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் ஐ லவ்ட் இட் ஸோ மச், ஓகேங்களா. அந்த ஊரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த ஊரோட நைட் பார்ட்டிஸு, அந்த ஊரில் இருக்கிற கல்ச்சர்ஸு, மார்னிங் ட்ராவல்ஸு, லைஃப் ஸ்டைலு. ஒரு 2 days அங்கே இருக்கும்போது மைண்ட் பயங்கர ரிலாக்ஸாக இருந்தது. அண்ட் மெயின் திங் வாட் ஐ ஃபவுண்ட் இஸ் தட் உலகன்றது நீ இருக்கிற இடம் மட்டும் கிடையாது, உலகன்றது நீ பேசுகிற ஆளுங்க மட்டும் கிடையாது. உலகம் ரொம்ப பெருசு, ரொம்பனா ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த இடத்த விட்டு தாண்டினா நீ யாருன்னு ஒருத்தனுக்கு தெரியாது. அப்போ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போட்டு நம்மளே போட்டு ரொம்ப குத்திக்கிட்டு அழுத்திக்கிட்டு இந்த ஒரு 5-6 பேர் வந்து நம்மளை இப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்கன்ட்டு வை வி ஆர் ஃப்ரைங் அவர் செல்ஃப் மோர். வேர்ல்டு இஸ் ஸோ பிக். அப்படி இந்தியாவை தாண்டி அடுத்த கண்ட்ரிக்கு இறங்கினா கெஞ்சொச்சே சாத்திக்கா அப்படின்றான். தாய்லாண்டில் என்ட்ரானோன்னா சார் சமத்திக்கா அப்படின்றாங்க, ஓகேவா. அப்படின்னும் போது தே டோன்ட் நோ. ஸோ தேர் வெரி ஹாப்பிலி ரிசீவிங் மீ. மற்ற டாக்டர்னா எனக்கு அப்படியே பாட்டு பாடுற மாதிரியே இருக்குது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மைண்ட் பஸ்டிங்காக இருந்தது. அப்படியே நம்ம வந்து வேறு ஏதாவது ஸ்டேட் கண்ட்ரி விடுங்க, ஸ்டேட்டை தாண்டினாலே நம்மளை யாருன்னே தெரியாது. இப்போ நார்த்து ட்ராவல் பண்ணுறேன், நார்த்து ட்ராவலே இப்போ ஜெய்ப்பூர் போகிறோம். போய் அதை ரிசீவ் பண்ணும்போது ஜெய்ப்பூரில் ரெஸ்டாரண்ட்டில் வெல்கம் ஜி ஆப் கேசே ஹோ அப்படின்றாங்க. அது கேட்கும் போது அச்சா ஹூ ஆப் கேசே ஹோ அப்படின்றோம். ஸோ வி ஆர் பீப்புள்ஸ் ஆர் ஹியூஜ். 130 கோடி 140 கோடி இந்தியாவிலே இருக்காங்க. உலகத்தில் எத்தனை கண்ட்ரீஸில் எவ்வளோ பேர், எவ்வளோ பீப்புள்ஸ். ஸோ பீப்புள் டசன்ட் இட்ஸ் அன் என்லெஸ். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளே போட்டு வருத்திக்கக்கூடாது. வி ஷுட் நாட் பி இன் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். இந்த சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நாசமாக்கிக்கூடாது. நம்ம முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அந்த சந்தோஷத்தை கொடுத்த ஒரு முதல் லைட் வந்து ட்ராவல் மேட் மீ திங்க், ட்ராவல் மேட் மீ see many peoples, ட்ராவல் மேட் மீ see many cultures. பல இடத்துக்கு போய் பல்வேறு பீப்புள்ஸை பார்த்து, பல்வேறு பீப்புளோட மைண்ட் செட்டை பார்த்து, பல்வேறு பீப்புள் கல்ச்சர்ஸை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் ரொம்ப பெருசுடா. நம்ம தேவையில்லாமல் ரொம்ப டென்ஷன் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இருக்கிறது ஜாலியாக இருப்போம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வேறு குறைஞ்சிட்டே வருது, கரெக்டுங்களா. அந்த காலத்தில் தாத்தா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா 85-80 போயிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபாதர்ஸ் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 60 போயிடுறாங்க, 50 போயிடுறாங்க. இப்போ நியூஸை பார்த்தா நம்ம ஆளுங்க பார்த்தா 45 ஹார்ட் அட்டாக்ன்றீங்க, 40 ஹார்ட் அட்டாக்ன்றீங்க, ஆல்ரெடி 35 ஆகிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு வி ஆர் கெட்டிங் ஸ்கேட். வாட் இஸ் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்னும் போது லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி டில் யூ ஆர் டூ குட் திங்ஸ் ஃபார் த பீப்புள்ஸ். அவ்வளோதான். இதுதான் ட்ராவல். ஸோ ட்ராவல் கிவ்ஸ் அஸ் பீஸ், ட்ராவல் கிவ்ஸ் அஸ் நாலேஜ். எல்லாருக்கும் நம்ம சேனல் மூலிமா, சார் சேனல் மூலிமா சொல்கிறது என்னென்னா, ஜாலியாக சுற்றுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், பல்வேறு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் தரும். அதுக்குன்னு ட்ராவல்லே இருந்துடாதீங்க. ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு அப்புறம் தாராளமாக ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. எவ்ரிதிங் வில் வெயிட் ஃபார் யூ. நீங்கள் இல்லைனா ஐயோ அந்த விஷயம் நடக்கவே நடக்காது, ஐயோ நீங்கள் இல்லைனா ஹாஸ்பிட்டலே மூடிட்டு போயிடும், ஐயோ அது அப்படிலாம் கிடையாது. ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. நம்மளுக்குன்னு இருக்கிற பேஷண்ட் இருப்பாங்க, நம்மளுக்குன்னு வெயிட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ டேக் அ பிரேக், ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், ரீஜெனரேட் யுவர் செல்ஃப், தென் கம் பேக் டு ஒர்க். யூ வில் ஒர்க் மோர் பெட்டர் வித் மோர் பவர். டு பி ஆனஸ்ட், சபரி, I'm just enjoying this podcast.
மோர் தென் ரெக்கார்டிங் உங்க கூட பேசுகிறதே செம்ம ஜாலியாக இருக்குது. ஓகே, ஸோ எனிவே, ஸோ இது வந்து இவ்வளோ சொல்லியிருக்கேன் எனக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்குது, உனக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது, மாதத்தில் 30 நாள் தான் இருக்குது, வருஷத்தில் 365 டேஸ் தான். இது எல்லாத்தையும் எப்படி நீ வந்து ஒரே டைமில் அதே டைமில் நீ மேனேஜ் பண்ணுற? ஹவு டு யூ மேனேஜ் யுவர் டைம்? எஸ் சார், தட் இஸ் வெரி டஃப் டாஸ்க் சார். அதில் வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய விஷயம் வந்து ஒரு சில விஷயம் உங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். என்னென்னா வந்துட்டு எவ்வளோதான் டைம் கஷ்டமாக இருந்தாலும் ஹெல்த்துக்குன்னு ஒரு டைம் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? நைட்டு 12:30 மணி 1 மணினா கூட வந்து ஐ சி ஒரு சடன் இன்ஸ்டா ஸ்டோரி ஐ எம் என்ட்ரிங் ஜிம் அப்படின்னுவீங்க. 3 மணிக்கு சொல்லுவீங்க ஐ எம் ப்ரிப்பேரிங் ஷேக்குன்னுவீங்க. இப்போ யோசிப்பேன், இந்த மனுஷன் எத்தனை டைமாக இருந்தாலும் வந்துட்டு ஹி இஸ் கோயிங் டு தட் ஜிம். அந்த டெய்லி ஒரு நாள் கூட ஜிம்மை நீங்கள் மிஸ் பண்ணதில்லை. அதில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்லோகன் சொன்னது எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. என் புக்கு கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்லோகனை. என்ன அப்படின்னா வந்துட்டு, நீ வந்து நல்லா இருக்கிற அன்றைக்கி ஜிம்முக்கு போகிறது முக்கியம் இல்லைடா, நீ நல்லா இல்லாத அன்றைக்கி கூட நீ ஜிம்முக்கு போகிறது தான் அந்த டிசிப்ளின்னு சொன்னீங்க. தட் வாஸ் அன் பிக் இன்ஸ்பிரேஷன் வேர்ட் ஃப்ரம் மீ. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த விஷயமா இருந்தாலும் நீ டெய்லி பண்ணுறது அப்படின்னு நீ சும்மா நல்லா இருக்கிற போது பண்ணுறது, வென் யூ ஆர் டவுன், when you are not feeling good, when you are sick, that day also you just go and do something என்னும் போது தான் அந்த லவ் அண்ட் பாண்ட் வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னது இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். அப்போதுலேருந்து வந்து ஐ ஸ்டார்டட். ஏன்னா நான் முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஐ வாஸ் வெரி ஹியூஜ். ரொம்ப வெயிட்டாக இருந்தேன், ஒரு 110 கிலோக்கு மேலே இருந்தேன். இந்த சோஃபா பத்தாது எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட வீடியோஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட நட்புலாம் கிடச்சதுக்கப்புறம் தான் ஹெல்த்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணுன்ட்டு அப்புறம் டெய்லி மார்னிங் வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு 1 hour 1.5 hours ஜாகிங்கோ வாக்கிங்கோ சம் கார்டியோ அண்ட் லிஃப்டிங் வெயிட்ஸ் சம் வாட். அதே மாதிரி ப்ரோட்டீனிஷ் கண்டென்ட்டில் வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு டயட்ஸ். இதெல்லாம் ஒரு டிசிப்ளின் வந்து உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இல்லைனா கண்டுபிடி தின்னுருவேன். ஓகேங்களா, ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் சாக்லேட் மில்க் ஷேக் இருக்கா, ஓரியோ மில்க் ஷேக் இருக்கா அப்படின்ட்டு. அதுவும் நம்ம போனால் தனியாக போகிறது இல்லை, ஒரு கும்பலோட போவோம். ஓகேங்களா, குஜராத் குஜ்ஜூஸு அப்படின்னும் போது அங்கெல்லாம் பீட்ஸா இது அதுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் என்ஜாயிங் இந்த 3rd year இதிலெல்லாம். அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு ஐ வாஸ் ஈட்டிங் லைக் அண்ட் ஸோ மச். அதுக்கப்புறம் தான் ஒரு கண்ட்ரோல் வந்தது. ஆஃப்டர் சீயிங் கெட்டிங் வருது உங்கள் பாடி, உங்கள் ஷேப்பு, உங்களெல்லாம் டாப் டு பாட்டம் பார்த்து ஒர்க் அவுட்ஸு. அப்போது இந்த மாதிரி ஒரு இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ ஹெல்த் அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் நான், அந்த ஹெல்த் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ மார்னிங் ஒரு 1 hour அதுக்கு நம்ம டிசிப்ளின் ஒதுக்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன் சைட் ஐ கெப்ட். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே யூ பிகாஸ் யூ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை தட் ஹெல்த் அண்ட் திங்ன்றதுனால நான் அதை சொல்லி தான் ஆகணும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் சார். என்ன கோல்ஸ்னால் ஷார்ட் டைம் கோல்ஸ் அண்ட் லாங் டைம் கோல்ஸ். லாங் டைம் கோல் அப்படின்னும் போது 50 புக்குன்றேன். ஆனால் ஷார்ட் டைம் கோல் இந்த 6 மாதத்தில் இந்த புக்கோட இந்த கண்டென்ட் முடிச்சாகணும். அதே மாதிரி இந்த 6 மாதத்தில் என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸில் வந்தாகணும். இந்த 6 மாதத்தில் என்னோட யூடியூபில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷார்ட் டைம் கோல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஏன்னா 10,000 பேஷண்ட்ஸ் ரீச் ஆகணும். அப்போ டெய்லி வந்துட்டு 1 hour ஒரு கோலுக்கு ஒதுக்கிடுறேன் சார். இப்போ ஜென்ரலாக புக் ரைட்டிங்க்கெல்லாம் ஆஃப்டர் மை கிளினிக் நைட் ஹவர்ஸ் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் 9-10 o'clock அப்புறம் ஒரு 1 hour புக் ரைட்டிங்க்கு இந்த வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் இந்த மார்னிங் டைமில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து இந்த டைமுக்கும் ஈவினிங் இந்த ஸ்லாட்டுக்கும் பேஷண்ட்ஸ், மீதி இருக்கிற டைமில் வந்து 1 hour இன்ஸ்டா, 1 hour யூடியூப், இதுக்கெல்லாம் வந்து ஷூட் கூப்பிட்டு அந்த டைமில் ஐ யூஸ் டு ஃபினிஷ். ஏன் இல்லைனா இப்போ வந்து இவ்வளோ வீடியோஸ் என்னால் போட முடியாது. எல்லாரும் அதை கேட்பாங்க, என்னடா நீ பார்த்தா இப்போ தான் ஜெய்ப்பூரில் இருக்குன்னு வருது, ஆனால் உன் வீடியோ பார்த்தா யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு, அங்கே பார்த்தா பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்குன்ற க்ளோன் செஞ்சுட்டியா கோட் படம் மாதிரி அப்படின்ற மாதிரி யூ ஆர் ஹேவிங் மல்டிபிள் க்ளோன்ஸ் அண்ட் நாட் அட் ஆல் மல்டிபிள் க்ளோன்ஸ். ஐ யூஸ் டு ஃப்ராக்மெண்ட் டைம் அண்ட் ஷார்ட் டைம் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைரியில் எழுதிட்டு ஃபோன், எனக்கு வந்து எழுதுகிற பழக்கம் அதிகம். இப்போ ஃபோனில் எல்லாருமே ஸ்டோர் பண்ணிடுறாங்க, கேலண்டரில் போட்டுடுறாங்க, ரிமைண்டர் போட்டுடுறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஐ ஹேவ் அ சார்ட் வேர் ஐ ரைட் அண்ட் கீப். அன்றைக்கி அந்த கோல் முடிஞ்ச உடனே டிக் அடிக்கிறது, அந்த மாதிரி பழக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பண்ண முடியாதனால தான் அந்த ஷார்ட் டேர்மில் ஒரு சக்ஸஸ் காமிக்க முடியுது சார். ஐ வாஸ் ஜீரோ, ஐ செட் யூ, ஐ வாஸ் ஜீரோ, ஐ எம் ஓப்பன்லி அட்மிட்டிங் இட். ஐ வாஸ் ஜீரோ when I entered Chennai. அதர் தேன் மை MBBS and MD degree, I had nothing in my hand. ₹1 என்னால் சம்பாதிக்க முடியல. But now I'm earning a lot. Okay, I'm earning a lot. I'm having a good money. I'm earning. It's all my difficulty, my hard work, my perseverance, my continuous workனால தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய விஷயம் கேட்டீங்க, ட்ராவலிங் கேட்டீங்க, இது ஹெல்த் கேட்டீங்க, ஆக்டிங் கேட்டீங்க, அதே மாதிரி சோஷியல் மீடியா கேட்குறீங்க, புக்ஸு கேட்குறீங்க, டீச்சிங் கேட்குறீங்க. அப்போது சப்ரியோட இத்தனை டைமென்ஷன்ஸ் நீங்கள் கேட்குறதுக்கு காரணம் வந்துட்டு இவ்வளோ பிளானிங்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது தான். ஸோ டெஃபினெட்லி யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின், சார் மாதிரி அழகான ஒரு டிசிப்ளின் ப்ளஸ் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் கண்டினியூட்டி. ஒன் டே பண்ணுறது கிடையாது. ஒன் டே இப்போ நானும் ஜிம்முக்கு போயிட்டு உங்களை மாதிரி தூக்கிட்டு உங்களை மாதிரி ஆகிட முடியுமா சார்? வாய்ப்பே கிடையாது. உங்கள் பைசப்ஸ் செஸ்ட் வேறு லெவலு. அப்படின்னும் போது அந்த டெய்லி ரொட்டீன் கண்டினியூட்டி பண்ணும் போது சக்ஸஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட். சக்ஸஸ் வில் நாக் அஸ் வெரி ஈஸிலி. உங்களுக்கு தேவை டிசிப்ளின், கீப் ஆன் டூயிங் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். இவ்வளோ இருந்தால் போதும், யூ வில் சக்சீட் whoever you are. சரி, தேங்க்யூ.
But finally, I know you're not a tata or a senior doctor to give advice, but definitely you're in a position to give advice to the next generation after you, your peers, and even to your slight seniors. Just can you give like 1 or 2 points what you think they should do to succeed like you? டெஃபினெட்லி எஸ்பெஷலி நம்ம ஒரு பல்மனாலஜிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் பல்மனாலஜிஸ்ட்க்கு இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பல்மனாலஜிஸ்ட் வந்து டெட் ஆகிடுச்சு, பல்மனாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்மனாலஜி ஃபீல்டே வந்து டவுன் ஆகிடுச்சு, நிறைய பல்மனாலஜிஸ்ட் வெளியே வராங்க, அதனால் பல்மனாலஜி ஃபீல்டு வந்து ஃபேமஸ் இல்லை, பல்மோ எடுக்காதீங்க, பல்மோனாலே சம்பாதிக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கிட்ட விதைக்கிறாங்க. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் இந்தியா இஸ் வெரி பிக். 130 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த ஊரில் ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்மோக்கர்ஸ் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயம் அதிகமாகும் போது அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆர்கன் வந்து லங் கேசஸ் ஆர் கோயிங் டு பி இன்க்ரீஸிங். 2030 கோல்டே சொல்லியிருக்கு சிஓபிடி தான் லீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லங் கேசஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது நம்பர் ஆஃப் பல்மனாலஜிஸ்ட் நிறைய தேவை. பயப்படாதீங்க, தைரியமாக எடுக்கலாம். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லங்ஸ் டாக்டர்னும் போது நீங்கள் லங்ஸ் டாக்டர்னு சொல்லி தைரியமாக ப்ரமோட் பண்ணுங்கள். நீங்கள் லங்ஸ் டாக்டரை போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நான் ஜென்ரல் மெடிசனும் பார்த்துக்கிறேன், நான் இதுவும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணாமல், இப்போ நான் இருக்கேன் சார், 30 கேஸ் பார்த்தேன்னா அந்த 30 கேஸும் எக்ஸ்க்ளூசிவ் லங் கேசஸ். ஒரு கேஸ் டயபெட்டிஸ்னா கூட ஐ ரெஃபர் டு டயபெட்டாலஜிஸ்ட். ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஹார்ட் மாதிரி இருந்தால் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போயிடுங்கம்மா அப்படின்ற மக்கள்கிட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லை. இப்போ யாராக இருந்தாலும் ஹார்ட் நெஞ்சு வலினா தே டேரக்ட்லி லேண்ட் டு அ கார்டியாலஜிஸ்ட். யாருக்காவது வந்து ஒரு கர்ப்ப பிரச்சனை, கர்ப்பப்பை ப்ராப்ளம்னா தே கோ டு அன் ஒஜிஷியன், டேரெக்டாக ஒரு ஓஜி டாக்டர் குழந்தைங்கன்னா குழந்தைங்க டாக்டர் தேடி போகிறாங்க. ஆனால் ஒரு லங்ஸ்னும் போது யாரை வேணால் பார்க்கலான்ற கான்செப்ட் இங்கே இருக்குது. அதை மாற்றுறது ஒரு பல்மனாலஜிஸ்டோட கடமை. அப்போது அந்த இடத்துல சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஐ அப்ரிஷியேட் யூ, ஐ ரியலி தேங்க் யூ. ஏன்னா யூஆர் எக்ஸ்போசிங் எ thoracic surgery field so nicely to all. thoracic surgeryன்னு ஒன்று இருக்கையா, இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னும் போது தான் மக்களுக்கு தெரியும். ஹவு பீப்புள் வில் நோ, பாமரன் பீப்புள்ஸ் ஹவு நோ. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப்பில் பார்க்குறாங்க, எவ்வளோ தேவையில்லாத கண்டென்ட் வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம லங்ஸை பற்றி பேசுகிறோம், லங்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா, லங்ஸுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காங்களா அப்படின்னும் போது தே வில் கெட் டியூன்டு. அப்போ லங் கேசஸ் எல்லாமே நிறைய இருக்குது, ஆனால் அவங்க எல்லாருமே பல்மனாலஜிஸ்ட் கிட்ட வர்றதில்லை. இங்கே தான் ஒரு லூப் ஹோல் இருக்குது. அந்த கேப்பை நம்மளை மாதிரி பல்மனாலஜிஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ தைரியமாக நீங்கள் ஒரு பல்மனாலஜிஸ்ட் எடுங்க, தைரியமாக பல்மனாலஜி ஃபீல்டை ப்ரொமோட் பண்ணுங்கள், தைரியமாக பல்மனாலஜின்னு சொல்லிட்டு வெளியே போய் மக்கள்கிட்ட பேசுங்க. ஸோ தட் பீப்புள் கெட் கனெக்டட் டு பல்மனாலஜி அண்ட் ஆல் த பேஷன்ஸ். தட் இஸ் மை ஆம்பிஷன், தட் இஸ் மை இம்பார்ட்டன்ட் ஆம்பிஷன். மை ஆம்பிஷன் இஸ் ஆல் பல்மனாலஜிஸ்ட் மஸ்ட் க்ரோ. எல்லா லங்ஸ் டாக்டர் ஃபேமஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா லங்ஸ் பேஷண்ட்ஸ் நிறைய வெளியே இருக்கிறவங்க லங்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறதே தெரியல. அதுதான் என்னோட ஆம்பிஷன். என்னோட சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயுமே பல்மனாலஜிஸ்ட் நான் போட்டு டேக் பண்ணுறது என்னென்னா, மக்கள்கிட்ட நிறைய பேர் சார் நீங்கள் தானே அந்த பல்மனாலஜிஸ்ட், ஆமாம் பல்மனாலஜிஸ்ட்னா என்ன சார் அப்படின்வாங்க. ஸோ பல்மனாலஜிஸ்ட்னா என்னன்னே தெரியாமல், ஆனால் பல்மனாலஜிஸ்ட்ன்ற வேர்டு அவங்ககிட்ட ரீச் ஆகி தேட வச்சு லங்ஸ் டாக்டர் பேர் தான் பல்மனாலஜிஸ்ட்ன்ற மாதிரி கொண்டு போய் இந்த ஃபீல்டை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறது தான் மை ஆம்பிஷன். அண்ட் ஐ ஹோப் ஆல் அவர் ஜூனியர்ஸ் அண்ட் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வில் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மீ அண்ட் வித் சார் அண்ட் டு மேக் திஸ் ஃபீல்ட் அ பிக் ஃபீல்ட் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட். Amazing. Thanks, Sabari, for this great time. And the people who are going to watch are going to enjoy it like anything. Yes, sir. Thank you so much for the chance. And we'll meet again soon in another show. Definitely. Bye, sir.